வணக்கம் நண்பர்களே, இது ஆராதனா நாவல். சென்னை மாநகரத்தின் புறநகர் பகுதி. அங்கும் தனி வீடுகள் இடிக்கப்பட்டு சென்னை நகரம் போலவே அடுக்குமாடி வீடுகள் வரத் தொடங்கிவிட்டன. சுப்பிரமணியம் இருந்த வீட்டின் 3 புறமும் அடுக்குமாடி வீடுகள் வந்துவிட்டது. சுப்பிரமணியம் மட்டும் அடுக்குமாடிகள் கட்டும் பில்டரிடம் இடம் கொடுக்காததால் அவரின் வீடு மட்டும் அந்த தெருவிலேயே தனியாக தெரிந்தது. 2400 சதுரடி மனையில் 800 சதுரடி கட்டப்பட்ட வீடு அது. அந்த 800 சதுரடியில் தனக்கென்று 500 சதுரடியை வைத்துக்கொண்டு மீதி 300 சதுரடியை வாடகைக்கு விட்டிருந்தார். வாடகை 2000. சுப்பிரமணியத்திற்கு வயது 56. சென்னையில் ஒரு தனியார் கம்பெனியில் கிளார்க்காக வேலை. இன்னும் 2 வருடம்தான். அதன் பிறகு ரிட்டையர்மெண்ட் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி விடுவார்கள். மணி காலை 6:30. சூரியனின் கதிர்கள் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து அவரை எழுப்பியது. சோம்பல் முறித்தபடி எழுந்தவர் தன் மனைவி ராஜலட்சுமியை தேடினார். அவள் அங்கு இல்லை. தினமும் காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்து விடுவது அவள் வழக்கம். மூத்த மகள் ராதா, அவளும் அங்கு இல்லை. சின்ன பெண் நந்திதா போர்வையை தலைக்கும் காலுக்கும் முழுவதுமாக இழுத்து போத்தி அசந்து தூங்கி கொண்டிருந்தாள். +2 படிக்கிறா, இன்னும் குழந்தையாகவே இருக்கா. விளையாட்டுத்தனமாக படிக்காமல் இப்படி தூங்கிய நேரத்தை செலவு பண்ணுறியேன்னு திட்டவும் முடியல. எல்லா பாடத்துலேயுமே நல்ல மார்க் வாங்கிடுறா என்று தனக்குள் பேசிக்கொண்டே எழுந்தவர், நந்திதா எழுந்திருமா, மணியாச்சு என்று அவளை எழுப்பினார். இதோ எழுந்துக்கிறேன்ப்பா என்றபடி அவள் கண்களை திறக்காமல் திரும்பி படுத்தாள். வீட்டோட கடைக்குட்டி தூங்கட்டும் என்றபடி சமையலறையை தாண்டி 2 தென்னை மரங்கள், 4 வாழை மரங்கள், கிணறு என்று பறந்து விரிந்திருந்த கொல்லைப்புறம் வந்து பல் தேய்த்து முகம் கழுவினார். தலையை நிமிர்த்தி தோல் மீதிருந்த துண்டை எடுத்து முகம் துடைத்து 3 புறமும் பார்த்தார். எல்லா பக்கமும் தென்னை மரத்தை விட ஓங்கி உயர்ந்த அடுக்குமாடி வீடுகள் வளர்ந்திருந்தது. தன்னுடைய வீட்டை ஒரு பில்டர் அடுக்குமாடி வீடு கட்ட கேட்டது அவரின் ஞாபகத்துக்கு வந்தது. சார், பணமாக வேணும்னா இந்த இடத்துக்கு 60 லட்சம் கிடைக்கும். இல்லை, கட்டுற ஃப்ளாட்டில் உங்களுக்கு ஒரு 2 படுக்கை அறை ஃப்ளாட்டும் 30 லட்சம் பணமும் கொடுப்போம். எது உங்கள் சௌகரியமோ அது உங்கள் இஷ்டம். உங்களுக்கு கல்யாணம் பண்ண பொண்ணு இருக்குதில்ல, பணம் தேவைப்படும் சார். ஆனால் சுப்பிரமணியத்தின் மனம் அதற்கு இடம் கொடுக்கவே இல்லை. இடத்தை கொடுப்பதற்கு மறுத்தார். 30 வருஷம் முன்னாடி சென்னை நகரத்திலிருந்து மின்சார ரயில் பிடித்து இந்த இடத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தூரம் முன்னிருக்கும் ரயில் நிலையத்தில் ஏதோ ஒரு நாட்டில் இறங்குவது போல இறங்கி அங்கிருந்து ஆட்டோ பிடித்து இந்த மனையை ஏஜென்ட் மூலம் பார்வையிட்டு பிடித்திருக்கிறது என்று சொன்னதுமே, சார் கிழக்கு பார்த்த மனை ஓஹோன்னு இருப்பீங்க என்று அந்த ஏஜென்ட் சொன்னதும், பின் மனையை வாங்கியதும், தனியார் வங்கியில் லோன் போட்டு வீடு கட்டியதும் அவரின் ஞாபகத்திற்கு பசுமையாக வந்தது. இந்த வீட்டை கட்டிய பிறகுதான் ராஜலட்சுமியே கல்யாணம் செய்து கொண்டார். தனது பக்கத்து மனையில் ஒருவர் வீடு கட்ட முற்பட்ட போது ஏதோ தனக்கு நெருங்கிய சொந்தம் கிடைத்துவிட்டது போல அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்தார். அவரும் இன்று தன்னுடைய வீட்டை விட்டுவிட்டு போய்விட்டார். இந்த வீட்டில்தான் ராதா பிறந்தாள். வளர்ந்து இன்று BSc முடித்துவிட்டாள். அதன் பிறகு சில ஆண்டுகள் இடைவெளியில் நந்திதா பிறந்தாள். இன்று அவளுமே +2 முடிக்கப் போகிறாள். தனக்கு மகன் பிறக்கவில்லை, 2மே பெண் குழந்தைகள் தான் என்று என்றுமே வருத்தப்பட்டதில்லை. இந்த 30 வருட வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள்! வாழ்க்கையில் மட்டுமா மாற்றம்? சுற்று வட்டாரமே மாறி போயிருந்தது. காலையில் வீட்டை விட்டு கிளம்பும்போது ராஜலட்சுமி, ஆஃபீஸ்லேருந்து வரும்போது காப்பி பொடி வாங்கிட்டு வந்துடுங்க, இன்னைக்கு சர்க்கரையை மறக்காமல் வாங்கி வந்துடுங்க, வீட்டில் தான் ஃப்ரிட்ஜ் வந்தாச்சுல்ல, ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகளை வாங்கிட்டு வந்துடுங்க என்று சொல்லுவாள். வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் தான் மாலை அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு திரும்பும்போது வழியில் சைதாப்பேட்டையிலோ இல்லை மாம்பழத்திலோ தாம்பரத்திலோ இறங்கி மார்க்கெட்டில் வாங்கி வந்த நாட்கள் போய் இன்று இங்கேயே போட்டி போட்டுக்கொண்டு ஏகப்பட்ட சூப்பர் மார்க்கெட்டுகள் வந்துவிட்டன. 30 வருடங்கள் முன் மெயின் ரோடு உள்தெருக்கள் அனைத்துமே மண் ரோடுகள் தான். பெய்த மழையில் ஆட்டோ டயர்களும் சைக்கிள் டயர்களும் சேற்றில் மாட்டிக்கொண்டதும், ஒரு நாள் தன்னுடைய செருப்பு 1 அடி மண் சேற்றில் எடுக்க முடியாமல் போய் பின் கஷ்டப்பட்டு அழுத்தம் கொடுத்து எடுத்தபோது செருப்பின் வார் பீந்து வெளியே வந்ததும் அவரின் ஞாபகத்திற்கு வந்தது. இன்று மண் ரோடுகளெல்லாம் தார் ரோடுகள், சிமெண்ட் ரோடுகளாக காட்சியளித்தது. 30 வருடங்கள் வாழ்க்கையின் போராட்ட காலமா, இல்லை மெதுவாக சுகமாக வாழ்க்கையில் முன்னேறிய நாட்களா? காப்பி ரெடி. ராஜலட்சுமி கூப்பிட்டது அவரின் காதில் விழ தன்னுடைய பழைய நினைவுகளை கலைத்துவிட்டு சமையலறை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். சமையலறை. ராஜலட்சுமி சுட சுட மனம் கமலும் காப்பியை தயாரித்து தன் கணவனிடத்தில் கொடுத்தாள். ஒரு வாய் காப்பியை உறிஞ்சிவிட்டு ராஜலட்சுமியை பார்த்தார். ராதா BSc படிப்பை முடிச்சுட்டு வீட்டில் சும்மா தானே இருக்கிறா, ஏதாவது வேலைக்கு போயிட்டு வரட்டுமான்னு கேட்குறா. அவளுக்கு இப்போத்தானே 20 வயசு.
இன்னும் 2 வருஷம் கழித்து தான் கல்யாணமே பண்ண போகிறோம். ராஜலட்சுமி தன் மகளின் விருப்பத்தை கணவனிடத்தில் சொன்னாள். 2 வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணலாம். அதுவரை அவள் வேலைக்கு போனால் அதில் வர பணத்தை வச்சு அவளுக்கு தேவையான நகை, வெள்ளி பாத்திரம், புடவை வாங்கி அவள் கல்யாண செலவை கொஞ்சம் சமாளிக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு வேலைன்னா இந்த ஊர்லேயே கிடைக்கும். சம்பளம் ஒரு 2000 தான் கிடைக்கும். சென்னைக்கு போய் வேலையை பார்த்தா ஒரு 8000 இல்லை 10,000 கிடைக்கும். ஆனால் காலையில் 8 மணிக்கு கிளம்பி போனால் ராத்திரி 8 மணிக்கு தான் திரும்பி வருவா. எப்படி இருந்தாலும், அதாவது ராதா வேலைக்கு போனாலும் சரி போகாட்டாலும் சரி, ராதா கல்யாண செலவை சமாளிச்சிடுவேன். நந்திதா கல்யாண செலவுக்கு தான் பணம் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா அவள் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுறா. அவளுக்கு அரசாங்க சீட்டு கிடைச்சா கூட ஃபீஸ், புக்கு, போயிட்டு வர செலவுன்னு அந்த 4 வருஷத்தில் செலவு 3 லட்சத்தை தாண்டிடும். இதெல்லாம் நடுத்தர வர்க்க மனுஷங்களால் சமாளிக்கிறது கஷ்டம்தான். ரிட்டையர்மெண்ட் ஆகி வர்ற பணத்தை ஒருவேளை அவள் படிப்புக்கு செலவு பண்ணிட்டா, அப்புறம் அவள் கல்யாண செலவை எப்படி சமாளிக்கிறது? அப்புறம் நம்மளோட கடைசி கால வாழ்க்கைக்கு நமக்குன்னு கொஞ்சம் பணம் தேவைப்படும் இல்லையா? வர்ற மாப்பிள்ளைக்கிட்டேயா கேட்க முடியும்? அப்புறம் ராதா வேலைக்கு போகிறத பற்றி நாம் மட்டும் முடிவு பண்ண முடியாது. ஏங்க, இந்த வீட்டை விற்கிறத பற்றி ஏதாவது யோசனை பண்ணினீங்களா? காப்பி சாப்பிட்டு முடித்திருந்த தம்ளரை மேஜை மேல் வைத்துவிட்டு சமையலறை ஜன்னல் வழியே நெடிதுயர்ந்து வளர்ந்திருந்த தென்னை மரங்களையும் அதன் படர்ந்திருந்த கீற்றுகளையும் குலை குலையாக தொங்கிய தேங்காய்களையும் பொறுமையாக பார்த்தார். வெறுமையாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து சில வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு அலுவலகம் செல்லும் முன் தென்னங்கன்று, மாங்கன்று, ரோஜா, மல்லிகை செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றியதும் அதற்கு தேவையான உரம் போட்டதும் ஞாபகத்துக்கு வந்தது. ராதா வளர வளர அதே வேகத்தில் வளர்ந்தது இந்த தென்னங்கன்றுகளும் மாங்கன்றுகளும். ராதா 1ஆம் வகுப்பு படிக்கும்போது ஆசையாக மாங்காய் எப்போ காய்க்கும் என்று மழலையில் கேட்டதும், பின் சில வருடங்களில் மாமரம் கிளையாக பூவிட்டு பின் அது பிஞ்சாக மாறி காயான போது கைத்தட்டி சந்தோஷம் அடைந்ததும் ராதா மட்டுமா? தானும் ராஜலட்சுமியும் கூடத்தானே. சார், இப்போ யார் கிணறு வெட்டுறாங்க? நம்ம ஊர் 3வது தெருவில் 4 வீட்டில் போர் பைப் போட்டாச்சு. பரவாயில்லை மேஸ்திரி, நம்ம வீட்டில் கிணறே இருக்கட்டுமே. கிணறு தானே மகாலட்சுமி, அதுதானே வீட்டோட அழகு. சரி சார், எனக்கு ஒன்றும் இல்லை என்ற மேஸ்திரி ஆட்களை கூட்டி வந்து கிணறு வெட்ட ஆரம்பித்தான். 4வது நாள் 30 அடி ஆழத்தில் கிணற்றில் குபுகுபுவென்று தண்ணீர் எழும்பியது. எவ்வளவு மகிழ்ச்சியான தருணம்! இந்த வீடு அணுவாக ரசித்து கட்டப்பட்ட இடம். தட 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 பக்கத்தடுக்கு மாடி குடியிருப்பில் தண்ணீருக்காக போர் பைப் மோட்டரை ஆன் பண்ண அதன் சத்தம் சுப்பிரமணியத்தின் பழைய நினைவுகளை நிறுத்திவிட்டது. அவரை திரும்ப சமையலறைக்கு கொண்டு வந்தது. ராஜலட்சுமி, சொல்லுங்க. வீட்டை விற்க மனசு வர மாட்டேங்குது. அடித்தொண்டையிலிருந்து குரல் கரகரத்து வந்தது. எனக்கும் இந்த வீட்டை விற்க மனசு இல்லைங்க. ராதா, நந்திதா கல்யாண செலவை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அந்த காலத்திலேயே நானும் வேலைக்கு போயிருக்கணுங்க. இப்போ நம்ம கையில் 4 காசு இருந்திருக்குமில்ல, கவலையோடு சொன்னாள். ராஜலட்சுமி, வெறும் காசு மட்டுமா வாழ்க்கை? அன்பான குடும்பம், அதுதான் நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், இதெல்லாம் தானே முக்கியம். எது எப்படியோ ராதா கல்யாணத்துக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குது. கொஞ்சம் நிதானமாக யோசனை பண்ணலாம் சொன்னவர் குளிக்க கிளம்பினார். சுப்பிரமணியத்தின் வீட்டின் பக்கவாட்டு போர்ஷன் மொத்தமே 300 சதுர அடி கொண்ட குடியிருப்பது. வரவேற்பறை 120 சதுரடி, படுக்கை அறை 100 சதுரடி, சமையலறை 80 சதுரடி. உஷா வரவேற்பறையின் மத்தியில் உட்கார்ந்திருக்க அவளுக்கு எதிரே யமுனா, கங்கா, பாபு, பிரபு உட்கார்ந்திருந்தனர். குழந்தைகளா, எல்லாருமே என்ன கவனிங்க. எல்லாரும் உஷாவை உன்னிப்பாக பார்த்தனர். நேற்று பாட்டு கிளாஸில் நாம் என்ன பண்ணினோம், பாட்டுன்னா என்ன, பொதுவாக எப்படி பாடணும் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் வகுப்பு முடிஞ்சு போகிறச்ச கானாமிருதா வர்ஷினின்னு ஒரு புத்தகம் கொடுத்தேன் இல்லையா, அதை எல்லாருமே கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கோம் டீச்சர். வெரி குட். இந்த புத்தகம் முதல்ல பாட்டு கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப பயனாக இருக்கும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் முதல் பாடத்தை, அதுதான் ஸ்வரவாளி வரிசையை உங்களுக்காக கற்றுக் கொடுக்க போகிறேன். அது நல்லா வந்ததுக்கப்புறம் ஜண்டை வரிசை. சரியா? டீச்சர் சொல்வதை கேட்டு எல்லா குழந்தைகளும் சரி என்று தலையாட்டியது. இசைங்கிறது கடவுள். நீர், நிலம், காற்று, ஆகாயம், பூமி இதெல்லாம் பஞ்சபூதங்கள். இதில் காற்று சம்பந்தப்பட்டது தான் பாட்டு. இசை, அந்த இசையும் கடவுள்தான். இசைக்கு அசையா கடவுள் இல்லை. அப்பர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், சுந்தரர் இவங்க எல்லாமே பாட பாட கடவுள் நேரில் வந்து காட்சி கொடுத்திருக்கிறாரு. உஷா சொல்ல சொல்ல குழந்தைகளுக்கு பாட்டு கற்றுக்கொள்வதில் ஒரு பிடிமானம் வந்தது. இந்தி பாட்டு இருக்கே, எப்படிப்பட்டவனையும் மெய் மறைய செய்யும், அதுவும் தமிழ்நாட்டோட கிராமிய பாடல்கள் ரொம்ப புகழ் பெற்றது. அவங்க வயலில் நாற்று நடரச்ச கூட பாட்டு பாடிக்கிட்டு வேலையை பார்ப்பாங்க. அவங்களுக்கு வேலை செய்கிற களைப்பே தெரியாது. சரி, இப்போ நம்ம பாடுறதுக்கு போவோமா? கோரஸாக சொன்னார்கள். சரி கம பத நிசா.
எல்லாருமே நான் பாடின மாதிரியே பாடுங்க. அவர்களும் பாடினார்கள். அடடா, நீங்கள் 4 பேரும் கெட்டிக்கார பசங்களாக இருக்கிறீங்களே, நான் பாடுறத அப்படியே புரிஞ்சுக்கிட்டு நல்லா பாடுறீங்களே. உங்கள் எல்லாருக்குமே குரல் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நம்ம பாடுறது ஆரம்ப பாடம், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம், சரியா? சரி டீச்சர், கோரஸாக சொன்னார்கள். நான் அப்பப்போ நாட்டுப்புற பாடல் எல்லாமே சொல்லி தருவேன். நீங்கள் அதையெல்லாம் உங்கள் ஸ்கூலில் பாடினா டீச்சர்லேருந்து எல்லாருமே பெருமையாக பார்ப்பாங்க, சரியா? எப்போதுமே நாம் வாழறப்போ பெருமையாக வாழணும். அதுதான் நம்ம பெத்த அப்பா அம்மாவுக்கு நாம் செய்கிற கடமை. சரி, இன்னைக்கு இதோட வகுப்பு போதும், நீங்கள் போகலாம். 4வரும் எழுந்தனர். குருவை வணங்கி விட்டு சென்றனர். அவர்கள் போனதுமே படுக்கை அறையில் உட்கார்ந்திருந்த ரவி எழுந்து வரவேற்பறைக்கு வந்தா. குழந்தைகள் கொடுத்து விட்டு போன ஃபீஸை ரவியிடம் கொடுத்தாள். ரவி வாங்கி கொண்டான். ஏங்க, நான் போய் காப்பி தயார் பண்ணட்டுமா கேட்டாள். வேண்டாம் உஷா, நாம் இருக்கிற நிலைமைக்கு எனக்கு நீ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காப்பி கொடுத்தாலே போதும். அப்புறம் பீரோவில் ஒரு 800 ரூபாய் இருக்குதில்ல, அந்த பணத்தையும் இதோட சேர்த்து வாடகையை வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். பாவம், அவங்களும் ஒரு தடவை கூட நாம் 5ஆம் தேதிக்குள்ளே பணம் கொடுக்கறதே இல்லை. இப்போ இதை கொடுத்துட்டு வந்துடுறேன், கரண்ட் பணத்தை அப்புறமா கொடுத்துக்கலாம் என்றவன் வாடகை பணத்தை எடுத்துக்கொண்டு வாசலுக்கு வந்து வீட்டின் பக்கவாட்டில் நடந்து வெளிவாசலுக்கு வந்து வீட்டுக்காரரின் வீட்டு கதவின் அருகில் காலிங் பெல்லை அழுத்தினான். சுப்பிரமணியம் உள்ளிருந்து வெளிப்பட்டார். ரவியா, வாப்பா வரவேற்றார். சார் வாடகை, பணத்தை நீட்டினா. சுப்பிரமணியம் வாங்கி கொண்டார். ரவி தயங்கியபடியே சொன்னான். நின்றான். என்னப்பா சார், கரண்ட் பணத்தை அடுத்த வாரம் கொடுத்துட்றேனே. சரிப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தேங்க்ஸ் சார். ரவி, எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ண முடியுமா? தாராளமாக சார். வீட்டு வரி கட்டணும். வீட்டு வரி கட்டுற ஆஃபீஸ் 10 மணிக்கு தான் திறப்பாங்க. நானும் 8 மணிக்கெல்லாம் ஆஃபீஸுக்கு கிளம்பிடுவேன். அதனால் நீ கொஞ்சம் கட்டி தரியாப்பா? என்ன சார் இதுக்கு போய் என்கிட்ட இவ்வளவு விளக்கம் சொல்லணுமா? நீங்கள் வீட்டு வரியோட நம்பரையும் பணத்தையும் கொடுங்க, நான் போய் கட்டிட்டு வந்துடுறேன். சுப்பிரமணியம் வீட்டிற்குள் போய் வீட்டு வரி நம்பரை ஒரு பேப்பரில் எழுதி கொண்டு வந்து அதற்குண்டான பணத்தையும் ரவியிடம் கொடுத்தார். அட்வான்ஸ் தேங்க்ஸ், சுப்பிரமணியம் சொன்னார். எதுக்கு சார் நன்றி? எனக்கு இப்படி ஒரு வீட்டுக்காரர் அமைஞ்சதுக்கு நான் தானே உங்களுக்கும் கடவுளுக்கும் நன்றி சொல்லணும். சுப்பிரமணியம் சிரித்து கொண்டே உள்ளே போக, சார் ஒரு நிமிஷம். ரவி தயங்கியபடியே அவரை கூப்பிட்டான். திரும்பினார். என்னப்பா, நான் ஒரு விஷயம் உங்களை கேட்கலாமா? கேளு. வந்து வெளியில் நிறைய பேர் பேசிக்கிறாங்க, அப்புறம் நிறைய புரோக்கர்களும் வந்துட்டு போகிறாங்க. அதனால தான் சரி உங்களையே கேட்டுடலான்னு நினச்சேன். என்னப்பா சொல்லு. வீட்டை விற்க போகிறீங்களா சார்? கேட்கலாமா கூடாதான்னு தயங்கியபடியே கேட்டான். இல்லைப்பா. ஒற்றை வார்த்தையில் சிறிய புன்னகையுடன் அவர் பதில் சொல்லிவிட்டு நகர அவரின் பதில் ரவிக்கு நிம்மதியாக இருந்தது. ரவி வீட்டிற்குள் நுழைந்ததுமே முதல் வேலையாக, ஏங்க வீட்டுக்காரர்கிட்ட வீட்டை விற்கிறத பற்றி கேட்டிங்களா? உஷா கவலையுடன் கேட்டாள். உஷா, நான் கேட்டேன், இல்லைன்னு சொன்னார். அதனால் நாம் இனிமேல் அதை பற்றி நினச்சி கவலைப்பட வேண்டாம். ஏதோங்க, நம்ம வீட்டுக்காரங்க நல்லவங்களாக இருக்காங்க. இந்த ஊர்லேயே இங்கே தான் வாடகை கம்மிங்க. மற்ற வீட்டில் எல்லாமே வாடகை 5000 6000 ஆக்கிட்டாங்க. அதான் வீட்டை விற்க போகிறோம், வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுறதுன்னு பயந்துட்டே இருந்தேன். உஷா, ரவி மெதுவாக கூப்பிட்டான். இந்த பாட்டு வகுப்பு நடத்துகிறதால மாதம் ஒரு 5000 வருதே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பணத்தில் வாடகையை கொடுத்துட்டு பாக்கி பணத்தில் குடும்பம் நடத்துறது எவ்வளவு சிரமமாக இருக்குமில்ல? ரவியின் பேச்சுக்கு உஷா பதில் சொல்லவில்லை. அவனை நேராக பார்த்தாள். அவன் ஏதோ புதிதாக சொல்லப் போகிறான் என்று நினைத்தால் உஷா திரும்ப கூப்பிட்டான். நீ உன் வீட்டில் கஷ்டப்பட்டதே இல்லை. என்னை விரும்பி குடும்பத்தை பிரிஞ்சு அவங்கள பகைச்சிக்கிட்டு என் கூட வந்து நான் உனக்கு பாட்டு சொல்லி கொடுத்த போது நீ என்னையும் விரும்பிட்ட. உன் அழகில் உன் குரலில் மயங்கி நானும் சரின்னு சொல்லிட்டேன். எனக்கு உன் மேலே உயிர் தான். ஆனால் என் கூட வந்தப்புறம் நீ அப்பப்போ வயிற்றில் ஈரத்துணியை போட்டுக்கிறப்போ என் கண் ஈரமாயிடுது. என் கண்ணே நீ தான். உன்னை பட்டினி போட நான் என்ன பாவம் பண்ணினேன்னு தெரியல. இதை பாரு, நீ வர குழந்தைகளுக்கு பாட்டு சொல்லி கொடு, உனக்கு உதவியாக நானும் இருக்கேன். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்துக்கு மறுப்பு சொல்லி வேண்டான்னு சொல்லாத. தயங்கியபடி பேசினான். என்ன சொல்ல போகிறார் என்று கண்களை சுருக்கி ரவியை பார்த்தாள். வெறும் பாட்டு சோறு போட மாட்டேங்குது உஷா. நான் டிப்ளமோ மியூசிக் படிச்சிருந்தா கூட +2வும் படிச்சிருக்கேன் இல்லையா? எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை கிடைக்குதான்னு பார்க்குறேன். அதில் ஏதாவது பணம் கிடைச்சா அது நம்மளோட குடும்பத்துக்கு பயனாகத்தானே இருக்கும். உஷா அதற்கு பதில் ஒன்றும் சொல்லவில்லை. அமைதியாக அவனை பார்த்தாள். அவரின் மனது எவ்வளவு துன்பப்பட்டிருந்தால் இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பார். நான் கஷ்டப்படுறத அவரால் தாங்கிக்க முடியல. மனசுக்குள்ளேயே வச்சு இன்றைக்கி என்கிட்ட விஷயத்த சொல்லி இருக்கிறாரு. என்ன உஷா, நான் சொன்னதுக்கு நீ எந்த பதிலுமே சொல்லலை? அவன் அருகில் வந்து அவனை பார்த்தாள். அவள் கண்களில் கண்ணீர் துளிகள். ரவி அவன் முகம் ஏந்தி அவளை நெருக்கமாக பார்த்தான். ஏங்க? அவளிடமிருந்து வார்த்தை உடைந்து வந்தது. சொல்லு, எத்தனை கனவு?
எத்தனை கற்பனை, எதுவுமே நிறைவேறலைன்னா மனசுக்கு கஷ்டமாக இருக்குதுங்க. உஷா வாய் விட்டு அழுதாள். உஷா, நீ அழுதா என் கண்ணில் தானாக கண்ணீர் வரும். இதை பாரு, நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதை பாரு, நாம் 2 பேரும் சேர்ந்து கச்சேரி பண்ண எவ்வளவு முயற்சி பண்ணினோம். கிடைச்ச ஒரு நிகழ்ச்சியிலும் காசு கொடுக்கல. கேட்டால் உங்களுக்கு முதல்ல சான்ஸே கொடுத்தது பெரிய விஷயம்னு சொல்லிட்டாங்க. நாம் தான் நம்ம கையை காசை எடுத்து பக்கவாத்தியக்காரங்களுக்கு கொடுத்தோம். எனக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தான் யோசித்து இந்த முடிவையே எடுத்திருக்கிறேன். நான் வேலை தேட போகிறேன் உஷா. சொன்னவன் அவள் அருகில் வந்து அவளை அன்பாக ஆசையாக கட்டிப்பிடித்தான். உஷா, உன் மனது எனக்கு புரியுது. நான் ஒரு பெரிய கர்நாடக பாடகனாகவும் அப்புறம் பெரிய சினிமா பாடகனாகவும் வரணும்னு உனக்கு ஆசை. அதுவும் நாட்டுப்புற பாடலையும் கர்நாடக சங்கீதத்தையும் 2 பேருமே சேர்ந்து பாடணும்னு உனக்கு ஆசை. நான் புகழோட உச்சிக்கு போய் நீ என்னோட மனைவின்னு பெருமையாக சொல்லிக்கணும்னு உனக்கு ஆசை. அப்படி பெருமையோடு வாழ்வோம்னு சவால் விட்டுட்டு தானே நீ உன் வீட்டை விட்டு வெளியில் வந்த. இன்றைக்கி நான் வேறு வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறப்போ உன் கனவு மணல் வீடாக போயிடுமோன்னு பயப்படுற, வேதனைப்படுற. உன் மனசு இதுக்கு இணங்காதுன்னு தெரியும் உஷா. உஷா அவனின் கைகளை இறுக்கமாக பிடித்தாள். இதை பாரு, சங்கீத உலகத்தில் பெரிய ஆளாக வரணுங்கிறது நிச்சயமாக நம்மளுடைய லட்சியம். உஷா, நான் மட்டுமா? உன்னுடைய குரலுடைய இனிமையை ஒரு நாள் இந்த உலகமும் புரிஞ்சுக்கும். நம்முடைய ஒவ்வொரு நாள் பயணமும் அதை நோக்கி தான் இருக்கும். தடம் மாறி சம்பாதிச்சோமா, குடும்பம் நடத்தினோமான்னு நாம் இருந்துட போகிறதே இல்லை. உஷா, சாப்பாட்டுக்கு ட்ரெஸ்ஸுக்கு நாம் யார்கிட்டையும் கையேந்தக்கூடாது. வயிறு காலியாக இருந்தால் வாயில் பாட்டு எப்படி நல்லா வரும்? இப்போ நான் வேறு ஒரு வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறது நம்ம லட்சியத்தை பலப்படுத்தத்தான். சாரி, நம்ம குறிக்கோள், நம்ம லட்சியத்தை, நம்ம உயிர் எப்போவுமே பாட்டு தான். அது மறந்து நம்ம வேறு எதையுமே நாடி போகக்கூடாது. சரியா? இது சத்தியம் சொல்லிவிட்டு அவள் கன்னத்தில் அன்பாக முத்தமிட்டான் அவன். உஷா அவனை இறுக அணைத்தாள். ராஜலட்சுமி சமையல் மேடையில் உருளைக்கிழங்கு வெண்டைக்காயை நறுக்கி கொண்டிருந்தாள். ராதா மெதுவாக அம்மாவிடம் போய், அம்மா நான் நறுக்கிறேன், நீ காப்பி போடு என்றாள். சரி என்று காய்கறிகளை அவளிடம் கொடுத்துவிட்டு ராஜலட்சுமி பால் காய்ச்ச முற்பட்டாள். அம்மா சொல்லு, நான் வேலைக்கு போகிறத பற்றி அப்பா கிட்ட பேசினியா? என்ன சொன்னார்? மிக மெதுவாக பக்கத்து அறையில் இருக்கும் அப்பா காதில் விழுந்து விட போகிறதோ என்ற பயத்தில் கேட்டாள். நீ வேலைக்கு போகிறத பற்றி அப்பா கிட்ட பேச்ச ஆரம்பித்தேன். ஆனால் பேச்சு வேறு திசையில் போயிடுச்சு. சொன்னவள் பால் பொங்கின அடுப்பை அணைத்தாள். ஏம்மா, நமக்கு வீட்டு வாடகைன்னு வருமானம் ஒரு 2000 வருது. அப்பா கையில் ஒரு 8000 கொண்டு வராரு. இதில் 4 பேர் வாழறது இந்த காலத்தில் எவ்வளவு கஷ்டம். நானும் வேலைக்கு போனால் எனக்கு ஒரு 4-5000 கிடைக்கும். அந்த பணம் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குமே. நீ சொல்கிறதும் சரிதாம்மா. இந்த காலத்தில் எவ்வளவு பணம் வந்தாலுமே விலைவாசி தினம் ஏறிக்கிட்டே போகிறதால போதவே மாட்டேங்குது. நீ வேலைக்கு போகிறத பற்றி அப்பா கிட்ட திரும்ப சொல்லி பார்க்குறேன். அம்மா பேசிக்கொண்டே டிகாசனை ஊற்றி காப்பி தயாரிக்க ராதா காய்கறிகளை நறுக்கி முடித்திருந்தாள். இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே பல் தேய்த்துவிட்டு நந்திதா சமையல் அறைக்குள் நுழைந்தாள். அம்மா, காஃபி ரெடியா? இதோ தரேம்மா. அம்மா, நந்திதா அழுத்தி கூப்பிட்டாள். என்ன சொல்லு? தலையை நிமித்தி கேட்டாள். எனக்கு பிறந்த நாள் வருதுமா? தெரியுமே. குழந்தைகளோட பிறந்த நாளை எந்த ஒரு அம்மாவும் மறக்க மாட்டாங்க. ஏன்னா அன்றைக்கி குழந்தையோட பிறந்த நாள் மட்டுமில்லை, குழந்தைய பெற்ற அம்மாவும் மறுபிறவி எடுக்கிற நாள். மறக்க முடியுமா? அம்மா, எனக்கு இன்னும் பிறந்த நாளைக்கு ட்ரெஸ்ஸே எடுக்கலை, ஏமாற்றத்துடன் சொன்னாள். செல்லக்கண்ணு, போன வாரமே அப்பா கிட்ட உனக்கு ட்ரெஸ் எடுக்கிறத பற்றி பேசினேன். ஆனால் அப்பா பதில் சொல்லலை. இன்றைக்கி திரும்பவும் அவர்கிட்ட சொல்கிறேன். உன் பிறந்த நாளைக்கு இன்னும் 1 வாரம் இருக்குது, வாங்கிடலாம். ராதா குறுக்கிட்டாள். அம்மா சொல்லுமா, நேற்றுக்கு ரவி வந்து வாடகை கொடுத்தார் இல்லையா? ஆமாம். அப்பா கிட்ட சொல்லி அதிலிருந்து ஒரு 1000 ரூபாய் எடுத்துக்கொடு. நான் நந்திதாவோட கடைக்கு போய் அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, அதையும் அப்பா கிட்ட சொல்கிறேன். இவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே சுப்பிரமணியமும் சமையல் அறைக்குள் நுழைந்தார். அப்பாவை பார்த்ததும் ராதாவும் நந்திதாவும் தங்கள் பேச்சை டக்கென்று நிறுத்திவிட்டு அமைதியாக அப்பாவை பார்த்தனர். என்ன, பொண்ணுகளோடு சேர்ந்து மாநாடு நடத்திட்டு இருக்கிறியா? சிரித்தபடியே ராஜலட்சுமியை பார்த்து கேட்டார். அதெல்லாம் ஒன்றுமில்லைங்க, பரவாயில்ல சொல்லு. ராஜலட்சுமி சற்று தயங்கினாள். பின், எங்க ராதா வீட்டில் சும்மா தானே இருக்கா, வேலைக்கு போகட்டும்னு கேட்குறா. அப்புறம் நந்திதாவுக்கு அடுத்த வாரம் பிறந்த நாள் வருது. சரி, தெரியும். அவளுக்கு புது ட்ரெஸ் வாங்கணும் என்றவர் அம்மாவின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த நந்திதாவையும் ராதாவையும் பார்த்தார். ஏங்க? சொல்லு. வாடகை பணம் 2000 நேத்திக்கு வந்ததில்ல, அதில் ஒரு 1000 ரூபாய் நந்திதா ட்ரெஸ் வாங்கிக்கிட்டுமே தரீங்களா? தயங்கியபடியே கேட்டாள்.
வாங்கி கொடுத்துடு. அப்பா வாங்கி கொடுத்துடுன்னு சொன்னதுமே நந்திதாவின் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது. மகிழ்ச்சியில் அக்காவின் கையை அழுத்த பற்றினாள். சுப்பிரமணியம் அங்கிருந்து நகர்ந்து போக ஏங்க ராஜலட்சுமி திரும்பி கூப்பிட்டு அவரை தடுத்து நிறுத்தினாள். திரும்பி பார்த்தார். ராதா வேலைக்கு போகிறத பற்றி நீங்கள் உங்கள் முடிவை சொல்லவே இல்லையே. சுப்பிரமணியம் யோசித்தபடியே ராதாவையும் பின் தன் மனைவியையும் பார்த்தார். ராஜலட்சுமி, ராதா பிறந்து வளர்ந்து அவள் கல்லூரி படிப்பு முடிக்கிற வரைக்கும் எல்லாமே நம்மளோட முடிவாக இருந்தது. ஆனால் இப்போ அவளுக்கு 20 வயசாயிடுச்சு. இன்னும் 2 வருஷத்தில் அவளுக்கு கல்யாணம் பண்ணணும். அதனால் ராஜலட்சுமி தன் கணவர் என்ன சொல்ல போகிறாரோ என்று கண்களை சுருக்கி பார்த்தாள். ராதா தலையை குனிந்து கொண்டாள். ராதாவோட அத்தை கிட்ட, அதுதான் என்னோட அக்கா கிட்ட ஃபோனில் ஒரு வார்த்தை, அதான் ராதாவை வேலைக்கு அனுப்பலாமா வேண்டாமான்னு கேட்டுடு. ஏன்னா இனிமேல் அவங்க முடிவை தானே நாம் ஏற்று நடக்கணும். சுப்பிரமணியம் சொன்னதுமே ராதா எந்த பதிலும் பேசாமல் அமைதியானாள். நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்களா? நான் கேட்டால் அக்கா ஏதாவது சொல்லுவாங்க. சரி சரி, நானே கேட்டுறேன் என்று சொன்னவர் ராதா ஃபோனை எடுத்துட்டு வா என்றார். ராதா இதயம் படபடக்க ஃபோனை எடுத்து கொண்டு வந்து அப்பாவிடம் கொடுத்தாள். பெரியவர்கள் பேசும்போது அங்கு சிறுவர்கள் இருக்கக்கூடாது என்று அப்பாவும் அம்மாவும் அடிக்கடி சொல்வது ஞாபகத்திற்கு வர மெதுவாக நந்திதா அங்கிருந்து நகர்ந்து போனாள். சுப்பிரமணியம் தன் அக்காவுடைய ஃபோன் நம்பரை அழுத்தினார். சொல்லுடா. சுப்பிரமணியம் விஷயத்தை சொன்னார். சுப்பிரமணியத்தின் முக பாவனையிலிருந்து அத்தையின் பதிலை ராஜலட்சுமியும் ராதாவும் தெரிந்து கொண்டனர். இருந்தாலும் சுப்பிரமணியம் ஃபோனை வைத்ததுமே ஆவல் தெரிக்க, அக்கா என்னங்க சொன்னாங்க என்றாள் ராஜலட்சுமி. எதுக்கு வேலைக்கு போகணும்? கல்யாணத்துக்கு அந்த சீரு பண்ணு இந்த சீரு செய்யுன்னு நான் உன்னை கட்டாயப்படுத்த போகிறேன்னா? எதுக்கு இப்போ பணம் வேணும்? உன் மகள் கட்டின புடவையோடு எங்கள் வீட்டுக்கு வந்தாலே போதும்னு சொன்னா. அப்பா சொல்ல சொல்ல ராதா வெட்கத்தில் கால் கட்டை விரலை அங்கும் இங்கும் தேய்த்து கொண்டிருந்தாள். அதனால் அவங்க பேச்சை மீறி இப்போ ராதாவை வேலைக்கு அனுப்புறது முறையில்லை. அதனால் ராதா வேலைக்கு போகிற பேச்சை இத்தோட நிறுத்திடலாம். சரிங்க அப்பா. ராதா தயக்கத்துடன் கூப்பிட்டாள். சொல்லுமா. நான் பாட்டு கற்றுக்கிட்டுமா ஆசையாக கேட்டாள். கற்றுக்க. சின்ன வயசில் நீ 2ஆம் கிளாஸ் படிக்கிறதுல 6ஆவது படிக்கிற வரைக்கும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் பாட்டு கிளாஸ்க்கு போய் கற்றுக்கிட்டது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. உன்னை சைக்கிளில் கூட்டிகிட்டு போய் ரயில் நிலையம் பக்கத்தில் இருந்த பாட்டு டீச்சர் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு உன் கிளாஸ் முடிகிற வரைக்கும் அங்கேயே இருப்பேன். அந்த டீச்சர் சொல்லுவாங்க, உன் குரல் ரொம்ப இனிமையாக இருக்குது, நீ பெரிய பாடகியாக வருவேன்னு. அப்புறம் அந்த டீச்சர் ஊர் மாறி போயிட்டாங்க. உன் பாட்டு வகுப்பும் நின்று போச்சு. சரி, அது பழைய கதை. இப்போ நீ தாராளமாக பாட்டை கற்றுக்கோ. தேங்க்ஸ்பா, மகிழ்ச்சியாக தெரிவித்தாள். சரி, நீ யார்கிட்ட பாட்டு கற்றுக்க போகிற? நம்ம வீட்டில் குடியிருக்கிற உஷா அக்கா கிட்ட. நீ ரொம்ப நல்லதுமா. நீயும் அலைய வேண்டாம். அம்மா கிட்ட சொல்லி ஒரு நல்ல நாளை பார்த்து பாட்டு கிளாஸில் சேர்ந்துடு. சரிப்பா. பணம் எவ்வளவு கட்டணும்? மாதம் 300 ரூபாய். பரவாயில்ல, உடனே சேர்ந்துடு. தேங்க்ஸ்பா. ராஜலட்சுமி பேசுகிறச்ச ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னங்க? அக்கா சொன்னாங்க அடுத்த வாரம் விவேக் துபாயிலேருந்து வரானா. அப்பா சொன்னதும் ராதாவின் முகம் சட் என்று மலர்ந்தது. போன தடவை விவேக் துபாயிலேருந்து வந்தப்போ உங்கள் வீட்டுக்கு வர முடியாமல் போச்சு. அதனால் இந்த தடவை கண்டிப்பாக ஒரு 2 நாள் உங்கள் வீட்டில் வந்து தங்க போகிறேன்னு சொல்லியிருக்கான்னு சொன்னாங்க. வரட்டுங்க, சந்தோஷம். நம்ம வீட்டு மாப்பிள்ளையாச்சே. ராதாவிற்கு வெட்கத்தில் முகம் சிவந்தது. இப்போ மாதம் 1 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறானா. ராதா அதிர்ஷ்டக்காரி தான். அம்மா சொல்ல ராதா தன் கண்களை வெட்கத்தில் தாழ்த்தி கொண்டாள். ஆமாம் ராஜலட்சுமி, அதே மாதிரி அக்காவுக்கும் நல்ல மனசு. நம்ம பொண்ணுக்கு அவங்க பையனை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லை? ஆமாங்க, அதில் என்ன சந்தேகம்? சரி, நான் போய் தினசரியை படிக்கிறேன் சொல்லிவிட்டு அவர் சமையல் அறையிலிருந்து வெளிவாசலுக்கு போய் அங்கிருந்த ஈசி சேரில் உட்கார்ந்து தினசரியை எடுத்து பிரித்து படிக்க ஆரம்பித்தார். அப்பா போனதுமே ராதா படுக்கை அறைக்கு போனாள். அங்கிருந்த பீரோவில் அதனுடன் இணைக்கப்பட்டிருந்த ஆளுயர கண்ணாடியின் முன் போய் நின்றாள். அப்படி இப்படி கலைந்திருந்த புடவையை கண்ணாடியை பார்த்தபடியே சரி செய்து கொண்டாள். விவேக் கூப்பிட்டு விட்டு தான் கூப்பிட்டது யார் காதலியாவது விழுந்திருக்குமா என்று சுற்றுமுற்றும் பார்த்தாள். திரும்பவும் விவேக் என்று ஒரு முறை கூப்பிட்டு பார்த்தாள். அப்படி கூப்பிட்ட போது அவளின் மனம் படபடுத்தது. ஏன் நேற்று இல்லாத மாற்றம் இன்று ஏன்? நான் கல்லூரி முதல் வருஷம் படிக்கிறச்ச உன்னை கடைசியாக பார்த்தேன். அப்போ என் மனசில் எந்த சலனமோ எந்த பாதிப்போ இல்லை. உன்மேலே என்கிட்ட அன்பு இருந்ததில்ல, பாசம் உண்டு, உன்மேலே மரியாதை உண்டு. ஆனால் இன்னைக்கு இப்போ எனக்கு என்னாச்சு? விவேக் இந்த தடவை வீட்டுக்கு வரான்னு அப்பா சொன்னதுமே என்னையும் அறியாமல் மனசில் ஏதோ ஒரு குறுகுறுப்பு. திடீர்னு உன்னை பார்க்கணுன்னு மனசு துடிக்குது, உன்னோட பேசணும்னு மனசு ஆசைப்படுது. திடீர்னு அப்படி என்ன ஒரு ஈர்ப்பு? அவன் எனக்கு சொந்தம்ங்கிறதாலையா? கூந்தலை முன்பக்கம் தவள விட்டு இது உனக்கு பிடிக்குமா கேட்டான். பிடிக்கும். விவேக் பின்னாடி நின்று சொல்வது போல இருந்தது.
எனக்கு ஏதோ ஆயிடுச்சு சொல்லி கொண்டவள் தனக்குள் சிரித்தாள். முதுகில் புத்தக மூட்டையை சுமந்தபடி அக்காவை தேடி வந்த நந்திதா அக்கா கண்ணாடியின் முன் நின்று ஏதோ தனக்குள் பேசுவதை வேடிக்கையாக பார்த்தாள். அக்கா. ராதா திரும்பினாள். நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். மணி ஆயிடுச்சா? சரி போயிட்டு வா. அம்மா ஏதாவது உன்கிட்ட சொன்னாங்களா? இல்லையே, விழித்தபடி சொன்னாள். அடுத்த வாரம் அத்தான் விவேக் துபாயிலிருந்து வராராம். ஓ, ஆச்சரியமாக கேட்டாள். இந்த தடவை நம்ம வீட்டில் வந்து 2 நாள் தங்க போறாராம். ராதா சொல்லும்போதே அவளிடந்து வார்த்தைகள் வெட்கப்பட்டு வெளிவந்தது. நிஜமாவா? நந்திதா ஆச்சரியமாக கேட்டாள். ஆமாம், உறுதியாக சொன்னாள். ஐ என்று சந்தோஷப்பட்ட நந்திதா முதுகிலிருந்த புத்தக மூட்டையை கழற்றி கட்டிலில் தூக்கி எறிந்துவிட்டு ஜாலி ஜாலி என்று ஆனந்தத்தில் குதித்தாள். ராதா அவளை வினோதமாக பார்த்தாள். அத்தான் வராரு, துபாயிலிருந்து அத்தான் வராரு என்று நந்திதா அக்காவின் கையை பிடித்து தட்டாமாலை சுழற்ற ராதாவும் சுழன்று கொண்டே சிரித்தாள். அம்மாவிடம் நல்ல நாள் பார்த்து பாட்டு வகுப்பிற்கான பணத்தையும் வாங்கி கொண்டு காலை சரியாக 6:30க்கெல்லாம் உஷா வீட்டு வாசலில் ராதா நின்றபோது என்ன விஷயம் என்பது போல உஷா ராதாவை பார்த்தாள். பின் உள்ள வாமா என்றாள். தான் பாட்டு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ராதா தனது ஆசையை சொன்னபோது அப்படியா என்று ஆச்சரியப்பட்ட உஷா உள்ளே வா பேசலாம் என்று ராதாவை வீட்டிற்குள் அழைத்து சென்றாள். உக்காரு ராதா. பரவாயில்லக்கா. வீட்டை வாடகைக்கு விட்ட பிறகு ராதா ஒருமுறை கூட அந்த வீட்டிற்குள் வந்ததே இல்லை. இதுவே முதல் முறை. வீட்டை பார்த்தால் ஒரு பாய் கீழே விரிக்கப்பட்டிருந்தது. ஒரே ஒரு நாற்காலி ஓரமாக போடப்பட்டிருந்தது. வீணையும் வயலினும் ஓரமாக சாத்தப்பட்டிருந்தது. அலமாரியில் பாட்டு புத்தகங்கள், அதில் கர்நாடக சங்கீத பாட்டு புத்தகங்கள், நாட்டுப்புற பாடல் புத்தகங்கள், பாரதியார் பாடல்கள் அடங்கியிருந்தது. அக்கா, நீங்கள் வயலின் வாசிப்பீங்களா? இல்லை, நான் பாட்டு மட்டும்தான். அவர்தான் வயலின் வீணை வாசிப்பார். டிப்ளமோ மியூசிக் படிச்சிருக்கிறாரு. மாடி என்று ஆச்சரியப்பட்ட ராதா, அக்கா மாதம் எவ்வளவு பணம் கட்டணும் கேட்டாள். உன்கிட்ட எதுக்குமா பணம்? உஷா மறுப்புடன் பேசினாள். ஆனால் ராதாவிற்கு உஷா ரவி குடும்பத்தின் கஷ்டம் தெரியும். அவர்கள் வாடகை பணம் தருவதற்கே எப்படி கஷ்டப்படுகிறார்கள் என்று தெரியும். அதனால் இல்லைக்கா, நீங்கள் எல்லார்கிட்டையும் எவ்வளவு வாங்கிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள், அதையே நானும் தரேன். 300 ரூபாய். நான் என் அப்பா கிட்ட சொன்னேனாக்கா அநேகமாக 300 ரூபாய் இருக்கும்பான்னு ராதா சொன்னதுமே உஷா சிரித்தாள். அக்கா சொல்லு ராதா. நான் சின்ன வயசில் கர்நாடக சங்கீதத்தில் ஸ்வரவாலி வரிசை, ஜண்டை வரிசை, மேல்ஸ்தாயி வரிசை, தட்டு வரிசை அப்படின்னு போய் கீதமும் முடிச்சிட்டேன். அப்புறம் அவங்க நாட்டுப்புற பாடல், பாரதியார் பாடல் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ஓ அப்படியா? அப்பன்னா உனக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறது ரொம்ப சுலபம். உஷா சொன்னது ராதா சிரித்தாள். சரி, அப்புறம் ஏன் பாட்டு வகுப்பை பாதியிலேயே நிறுத்திட்ட? பாட்டு டீச்சர் ஊர் மாறி போயிட்டாங்க. ராதா வருத்தத்துடன் சொன்னாள். அடடா, கிட்டத்தட்ட நீ பாலப்பாடம் முடிச்சிட்ட, அப்புறம் அப்படியே விட்டு போச்சு. அவளும் வருத்தத்துடன் சொன்னாள். அக்கா, வீட்டில் சும்மா பொழுத கழிக்கிறேன். நம்ம வீட்லேயே ஒரு பாட்டு டீச்சர் இருக்காங்க. அப்புறம் ஏன் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இழக்கணும்னு அப்பா கிட்ட பேசி சம்மதம் வாங்கினேன். அக்கா, நீங்கள் மாலை வேளையில் சாமி பாட்டு பாடுறச்ச நான், அம்மா, அப்பா, தங்கை எல்லாருமே வீட்டில் தொலைக்காட்சியை அணைச்சிட்டு கண்ணை மூடிட்டு உங்கள் பாட்டை தான் கேட்போம். உங்கள் குரலில் அப்படி ஒரு இனிமை இருக்குது. எல்லாரையுமே கட்டி போடுற சக்தி இருக்குது. ராதா புகழ்ந்து சொல்ல உஷா அமைதியாக புன்னகைத்தாள். அக்கா, அவரும் ரொம்ப நல்லா பாடுறாரு பாராட்டி சொன்னாள். உஷா சிரித்தாள். உண்மையாக அவர்தான் ரொம்ப நல்ல பாடகர். என்னுடைய குருவும் கூட. நான் அவரோட சிஷ்யை. உஷா சொன்னதுமே ராதா அவளை அதிசயமாக பார்த்தாள். நானே அவர்கிட்ட தான் பாட்டு கற்றுக்கிட்டேன். ஓ அக்கா, நீங்களும் அவரும் சேர்ந்து பாடுறச்ச எவ்வளவு இனிமை. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்களும் அவரும் சேர்ந்து பாடுற நாட்டுப்புற பாடல்களுக்கு நாங்கள்லாம் ரசிகர்கள். அதுவும் சில பாடல்களை நீங்கள் ஒரு வரி அவர் ஒரு வரின்னு போட்டி போட்டு பாடுறச்ச அங்கே எங்கள் வீட்டில் எல்லாருமே கைத்தட்டி ரசிப்போம். ராதா சொல்ல சொல்ல உஷா வெட்கப்பட்டாள். என்ன திறமை இருந்து என்ன? உஷா மனதிற்குள் வேதனைப்பட்டாள். அக்கா, இன்னைக்கு வகுப்பு ஆரம்பிச்சிடலாமா? அம்மா நாள் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நிச்சயமா, முதல்ல நீ உட்காரு. அங்கு விரிக்கப்பட்டிருந்த பாயில் ராதா உட்கார்ந்தாள். பின் ஞாபகம் வந்தவளாக தான் கொண்டு வந்த வெற்றிலை பாக்கு பழமாத்துடன் 300 ரூபாய் பணத்தை வைத்து உஷாவை வணங்கி அதனை கொடுத்துவிட்டு அமர்ந்தாள். ராதா, சொல்லுங்க. நீ முன்னாடியே கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருந்தாலும் நீ ஏற்கனவே கற்றுக்கிட்டதை ஒரு 2-3 நாள் திரும்ப பார்ப்போம், சரியா? சரி அக்கா. உஷா பாட்டு சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாள். ராதா அவளை பின்தொடர்ந்து பாடினாள். ராதா பாட பாட உஷா அவளை அதிசயமாக பார்த்தாள். ராதா, நான் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலேயே உன் குரல் ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் ராகத்தை விட்டுடுற. அது மட்டும் சரி பண்ணிட்டா என்னை பொறுத்தவரை நீ மேடை கச்சேரியே பண்ணிடலாம். எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் சொன்ன ராதா முதல் நாள் வகுப்பை முடித்து கொண்டு அவளிடமிருந்து விடை பெற்று வந்தாள். காலையிலிருந்தே ரவியின் மனது படபடக்க ஆரம்பித்திருந்தது. இன்று வேலை தேட வேண்டும் என்ற முடிவு செய்திருந்ததால் உஷா கொடுத்த காப்பியை குடித்துவிட்டு குளித்து கிளம்பினான்.
உஷா சலவை செய்யப்பட்டிருந்த பேண்ட் சட்டையை தயாராக வைத்திருந்தாள். அவன் குளித்துட்டு வந்ததும் கொடுத்தாள். உடைகளை அணிந்து கொண்டு தலையை வாரினான். உஷா, நான் போயிட்டு வரேன். ரவி கிளம்ப உஷா வாசல் வரை வந்து வழி அனுப்பினாள். சுற்று வட்டாரங்களிலிருந்து ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கினா. சில இடங்களில் வேலை காலி இல்லை என்றார்கள். சில இடங்களில் டிகிரி ஏதாவது முடித்திருக்கிறாயா என்றார்கள். சில இடங்களில் கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாவது படித்திருக்கிறாயா என்று கேட்டார்கள். ரவி தலையை தொங்க போட்டபடி வெளியே வந்தான். தம்பி, இந்த காலத்தில் வேலை கிடைக்கணும்னா ஒன்று கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும், இல்லை தொழிற்கல்வி ஏதாவது படிச்சிருக்கணும். வெறும் +2 படிப்பை வச்சு என்ன வேலை பண்ணுவேன்? நீ பார்க்கவும் நல்லா இருக்க. உன்னை போய் ஆஃபீஸ் பாய் மாதிரி குடிக்க தண்ணியை கொண்டா, கடையில் போய் டீ வாங்கிட்டு வா, கடையை பெருக்கி தொடன்னு சொல்ல முடியுமா? இல்லை நீ தான் செய்வியா? ஒரு அலுவலகத்தில் முதலாளி அவனை கேட்டபோது அவனால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. அமைதியாக வெளியில் வந்தான். நான் டிப்ளமா சங்கீதம் படிச்சிருக்கேன். அதுவும் தொழில் கல்வி மாதிரி தானே. ஆனால் அது இப்போ உதவாது. வேலை தேடி தேடி மனதில் வெறுப்பு வந்தது. 2 கால்களும் வலித்தது. நான் டிப்ளமோ சங்கீதம் படிச்சிருக்கேன். அதுவும் தொழிற்கல்வி மாதிரி தானே. ஆனால் அது இப்போ உதவாது. வேலை தேடி தேடி மனதில் வெறுப்பு வந்தது. 2 கால்களும் வலித்தது. வெயில் சுரீர் என்று முகத்தில் அடித்தது. உஷா, வேலை ஏதாவது கிடைச்சிச்சான்னு கேட்டால் உடனே வேலையில் சேர்ந்துடுவேன். அதனால் சாயந்தரம் தான் வீட்டுக்கு வருவேன். வேலை கிடைக்கலன்னா மத்தியானமே வீட்டுக்கு வந்துடுவேன். உஷாவிடம் சொன்ன வார்த்தைகள் ரவிக்கு ஞாபகம் வந்தது. வயிறு பசிச்சது. வீட்டுக்கு போயிடலாமா? ரவிக்கு கண்கள் இருட்டியது. தனி ஒரு மனிதனுக்கு உணவு கிடைக்காவிடில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம். பாரதியாரின் வரிகள் ஞாபகத்தில் வந்தது. பசியை தாங்கிக்க முடியல. வீட்டில் அலையாமல் உக்காந்துருந்தா பசிச்சிருக்காது. காலையிலேருந்து வேலை தேடி அலைஞ்சதால் உடம்பு இருந்த தெம்பு போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது? வீட்டுக்கு போயிடலாமா? வேண்டாம், போக வேண்டாம். முடிவு பண்ணியவன் தன் சட்டை பையில் ஒரு கை விட்டான். ஒரே ஒரு 5 ரூபாய் நாணயம் ரவியின் கையில் மாட்டி சட்டை பையிலிருந்து எந்தவித சிரமமும் இல்லாமல் அது வெளியே வந்தது. 5 ரூபாய்க்கு என்ன கிடைக்கும்? போன மாதம் முதல் எல்லா டீ கடைகளிலுமே டீ விலையை 5 ரூபாயிலிருந்து 6 ரூபாயாக்கி விட்டார்கள். அதனால் ஒரு டீ கூட குடிக்க முடியாது. வயிற்றில் வலி ஒன்று புறப்பட்டு அவனை தடுமாற வைத்தது. மெல்ல நடந்தான். ஒரு பெட்டிக்கடை வாசலில் நின்றான். 2 ரூபாய்க்கு ஒரு தண்ணீர் பாக்கெட் வாங்கி பாதி குடித்தான். மீதி தண்ணியை கையிலே பிடித்து கண்களிலும் முகத்திலும் வேகமாக அடித்தான். சோர்வு நீங்கியது போல உணர்ந்தான். இன்னும் இத்தோட வேலை தேடும் படலத்தை நிறுத்திவிட்டு வீட்டுக்கு போகலாமா என்று மனதில் தோன்றியது. திரும்ப மெல்ல நடந்தான். வழியில் மிகப்பெரிய ஸ்டேஷனரி கடை. இங்கு பள்ளி கல்லூரிக்கு தேவையான அனைத்து புத்தகங்கள், நோட்டுகள் கிடைக்கும் என்று போர்டில் எழுதப்பட்டிருந்தது. அருகிலேயே இன்னொரு போர்டு. அதில் இங்கு ஜெராக்ஸ் எடுக்கப்படும், லேமினேஷன் போடப்படும் என்று எழுதியிருந்தது. மெல்ல தலையை நிமித்தி கடையின் பெயரை பார்த்தான். மல்லிகா ஸ்டேஷனரி ஸ்டோர்ஸ் என்று கொட்டை எழுத்தில் போர்டு இருந்தது. ரவி கடையின் வாசலுக்கு போகவும் கடையிலிருந்து ஒரு நடுத்தர வயது பெரியவர் வெளியே வந்தார். ரவி அவரை மேலும் கீழும் பார்த்தான். வயது ஒரு 55 இருக்கும். மீசை இல்லை. பளிச்சென்று தெரியும்படி நெற்றியில் விபூதி இட்டிருந்தார். காலையில் இட்ட விபூதி அழியாமல் பகல் வரை இருக்கிறதா? ரவி ஆச்சரியமாக அவரை பார்த்தான். வெள்ளை கதர் சட்டை, வெள்ளை வேஷ்டி. அவர் முதலாளியா என்று தெரியவில்லை. இருந்தாலும் ஒரு சந்தேகத்தோடு அவரை பார்த்து சிரித்தான். என்னப்பா? அவர் கேட்டதும் பலவீனத்திலும் பயத்திலும் சட்டென்று அவனுக்கு வார்த்தைகள் வரவில்லை. என்ன வேணும்? அவர் கேட்டார். சார். கூப்பிட்ட போது ரவியின் கண்களில் கண்ணீர் தேங்க ஆரம்பித்தது. சார், உங்கள் கடையில் வேலை ஏதாவது காலி இருக்கா? நான் +2 படிச்சிருக்கேன். தயங்கியபடியே கேட்டான். உன் வயசு என்ன? 30 சார். வயசு 30 ஆகுது. இன்னும் வாழ்க்கையில் உன்னை நிலைநிறுத்திக்கலையா? ஆச்சரியமாகவும் பரிதாபமாகவும் கேட்டார். ரவியால் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தலையை குனிந்தான். அவரை பார்க்கவே அவமானமாக இருந்தது. வேற எங்கேயாவது வேலை பார்த்துருக்கிறியா? இல்லை சார், வேதனையோடு பதில் சொன்னான். என்னப்பா, பார்க்க நல்லவனாக இருக்கிற, வயசு வேற 30ங்கிற. 30 வயசுன்னா நீ உன்னோட பாதி வாழ்க்கையை இழந்துட்டியப்பா. அவர் அப்படி சொன்னபோது ரவிக்கு நெஞ்சு வெடித்து விடும் போல இருந்தது. தம்பி, எப்போவுமே கிடைக்கிற வேலையில் அந்தஸ்து பார்க்காம சேரணும். அந்த வேலையில் இருக்கிற நுணுக்கத்தை கற்றுக்கிட்டு அதில் முன்னேற பார்க்கணும். காலம் பொன் போன்றது. இப்படி நேரத்தை வீண் பண்ணிட்டியே. சரி சரி, பழைய கதையை விடு. நேத்திக்கு தான் ஒரு பொண்ணு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு வேலையை விட்டு போச்சு. நீ அந்த இடத்துல சேர்ந்துக்கலாம். காலையில் 9 மணிக்கெல்லாம் வேலைக்கு வரணும். மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிட போயிட்டு திரும்ப 4 மணிக்கு வரணும். அப்புறம் ராத்திரி 9 மணி வரை, அதாவது கடையை பூட்டுற வரை நீ இருக்கணும். நோட்டு புத்தகம் வியாபாரம் பண்ணணும். அப்புறம் கடையில் ஜெராக்ஸ் மிஷின் இருக்குது, லேமினேஷன் மிஷின் இருக்குது. எல்லாத்தையுமே ஒரு 2 நாள் கற்றுக்கோ. சமயத்தில் ஆட்டோ வச்சுக்கிட்டு சென்னை போய் சாமான் வாங்கிட்டு வரணும். உன்னால் முடியுமா? முடியும் சார். தலையை பலமாக ஆட்டினான்.
அப்புறம் கடையில் சுமதி ஜமுனான்னு 2 பொண்ணுங்க வேலை பார்க்குது. அவங்கள உன் தங்கச்சியாக நினச்சி நடத்தணும். நிச்சயமா சார். உனக்கு சம்பளம் 2500. அவர் சம்பளத்தை சொன்னது ரவியின் கண்களிலிருந்து புறப்பட்ட கண்ணீர் தரையை தொட்டது. தெரி என்றும் பாராமல் அவர் காலில் தொப்பென்று விழுந்து வணங்கினான். நல்லாயிரு, காலெல்லாம் விழ வேண்டாம்ப்பா, வேலையை ஒழுங்கா பாரு, சரியா? ரொம்ப தேங்க்ஸ் சார், கை கூப்பி சொன்னான். உன் வீடு எங்கப்பா? வெங்கட்ராமன் நகரில் இருக்குது சார். அங்கே எல்லாமே அடுக்குமாடி வீடாக வந்துடுச்சு இல்லை? ஆமாம் சார், அங்கே 6வது தெருவில் வாடகைக்கு இருக்கேன் சார். அங்கே ஒரு கோவில் இருக்குது இல்லையா? ஆமாம் சார். காலையில் கோவிலுக்கு போய் சாமியை பார்த்துட்டு வேலைக்கு வந்துடு. சரி சார். சைக்கிள் ஏதாவது வச்சிருக்கிறியா? இல்லை சார், நான் நடந்தே வந்துடுவேன். சரிப்பா, போயிட்டு வா. ரவி திரும்ப அவருக்கு நன்றி கூறிவிட்டு விறுவிறுவென்று வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். வயிறு ரொம்பியது போல இருந்தது. பசி மறைந்திருந்தது. ஸ்டேஷ்னரி கடை முதலாளி ரவி போவதையே பார்த்து கொண்டிருந்தார். நல்ல பையனாக இருக்கான். பேசிகிட்டு இருந்தோம். அவன் பெயரை கேட்காமையே போயிட்டோமே. அவனே சொல்லலை. சரி, நாளைக்கு வரட்டும். கடையில் வேலை செய்கிற 2 பேருமே பொண்ணுங்க. கடையில் ஏதோ ஒரு வெயிட்டை தூக்கணும்னா கூட ஆள் வேணும். வெளியில் போயிட்டு வர ஒரு ஆம்பளை வேணும். அந்த பையன் வேலைக்கு வந்தால் நல்லது தான் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே திரும்ப கடைக்குள் நுழைந்தார். ரவி விறுவிறுவென்று நடந்து தான் குடியிருக்கும் வெங்கட்ராமன் நகரின் முகப்பை அடைந்தான். முனையிலிருந்த பெட்டி கடையில் தன்னிடமிருந்து 3 ரூபாய்க்கு கடலை மிட்டாய் வாங்கி கொண்டான். வீட்டை அடைந்து கதவை தட்டினான். உஷா கதவை திறந்தாள். வாசலில் ரவி முகமெல்லாம் துவண்டு போய் உடல் சோர்ந்து போய் நின்று கொண்டிருந்தான். ஆனால் அதையும் மீறி கண்களில் ஏதோ ஒரு வெற்றி செய்தி தெரிந்ததை உஷா பார்த்தாள். வாங்க. ரவி உள்ளே போனான். மணி 2 ஆச்சு. காலையில் வேற வீட்டில் சாப்பிடாம போயிட்டீங்க, ரொம்ப கவலையாக போச்சு, வருத்தத்துடன் சொன்னாள் உஷா. என்ன இந்த ஸ்வீட்டு? சொல்லிவிட்டு பேப்பர் பொட்டலத்தை அவள் கையில் கொடுத்தான். என்ன விசேஷம்? கேட்டுவிட்டு பேப்பர் பொட்டலத்தை பிரித்தாள். உள்ளே 3 கடலை மிட்டாய். சாப்பிடு உஷா, எனக்கு ஒரு வேலை கிடச்சிருக்குது. அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கத்தான் இந்த ஸ்வீட்டையே வாங்கிட்டு வந்தேன். குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா. ரவியும் உஷாவும் சேர்ந்து மேடையில் பாட ரசிகர்கள் கைத்தட்டல்கள் விண்ணை பிளக்க ஒரு நொடியில் உஷாவுக்கு கற்பனை வந்து மறைந்து போனது. என்ன வேலைங்க? கவலையுடன் கேட்டாள். மாதம் 2500 சம்பளம், மகிழ்ச்சியாக சொன்னான். என்ன வேலை? அவள் திரும்ப கேட்டாள். ஸ்டேஷ்னரி கடையில் சேல்ஸ்மேன். பீறிட்டு வந்த அழுகையை உதட்டை கடித்து அழுத்தி வெளியே தெரியாமல் புன்னகைத்தபடியே அவளிடத்தில் சொன்னான். உஷா அவன் மனம் சங்கடப்படக்கூடாது என்பதற்காக புன்னகைத்தாள். ஆனால் அவளின் இதயத்தில் எந்தவித உணர்ச்சியும் இல்லாமல் வெறுமையாக இருந்தது. அவனுக்காக ஒரு கடலை மிட்டாயை எடுத்து பாதி கடித்து அவனிடம் கொடுத்தாள். அவனும் அதை மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டான். வாழ்க்கை என்பது மனைவி மற்றும் கணவன் சேர்ந்து பங்கு போட்டுக்கொள்வது தானே. கண்ணாடி வளையல்களை அணிந்திருந்த அவளின் கையை அன்பாக பற்றினான். உஷாவிற்கு பழைய ஞாபகம் வந்தது. உஷா மெல்லியதாக கூப்பிட்டான். சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு சங்கீதத்தில் கணவன் மனைவி சேர்ந்து பாடுறவங்க ரொம்ப கம்மி. நீ வேணும்னா பாரு, நாம் இந்த சங்கீதம் மூலமாக பிரபலமாகி சிங்கப்பூர், மலேசியா, துபாய், லண்டன், அமெரிக்கான்னு சுற்ற போகிறோம். நமக்கு 24 மணி நேரம் போதாமல் தவிக்க போகிறோம். உஷா தன் பிறந்த வீட்டை விட்டு வெளியே வந்து ரவி அவள் கழுத்தில் ஒரு கோவிலில் தாலி கட்டிவிட்டு சொன்ன வார்த்தைகள் அவை அவளின் ஞாபகத்துக்கு வந்தது. கண்ணீரை அடக்கி கொண்டாள். சாப்பிட வாங்க, உங்களால் ரொம்ப நேரம் பசி பொறுக்க முடியாது. பழைய நினைவிலிருந்து திரும்பியவள் தன் கணவனை சாப்பிட அழைத்தாள். நந்திதா சாப்பிட்டு விட்டு புத்தக மூட்டையை எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு போவதற்காக வீட்டை விட்டு வெளியே வருவதற்கும் பாட்டு கிளாஸ் முடிந்து ராதா வீட்டிற்கு வருவதற்கும் சரியாக இருந்தது. அக்கா, நான் போயிட்டு வரேன். அக்காவின் பதிலுக்கு காத்திராமல் அவள் அவசரமாக போக ராதா கொண்டு போயிருந்த பாட்டு புத்தகத்தை டேபிள் மீது வைத்துவிட்டு அம்மாவை தேடி சமையலறை நோக்கி நடந்தாள். ராதாவை பார்த்ததுமே, வா, டிஃபன் சாப்பிட்றியா? பொங்கல் பண்ணியிருக்கேன் என்றாள் அம்மா. இப்போ டிஃபன் வேண்டாமா? ஒரு கிளாஸ் சூடாக காப்பி குடிக்கணும் போல இருக்குது. குடிச்சிட்டு துணி துவைக்கிற வேலை இருக்குமா, அதை முடிச்சுட்டு டிஃபன் சாப்பிட வரேன். சரி, ஒரு நிமிஷம் இரு, காப்பியை ரெடி பண்ணுறேன். அம்மா காப்பி தயாரித்து கொடுத்தாள். அம்மானா அம்மா தான். அம்மாவோட கைமனமே தனி. அம்மா குடிக்க தண்ணீர் கொடுத்தா கூட அது இனிக்கும். காரணம் அன்பு. காப்பியை குடித்தபடியே ராதா வெளிவாசலுக்கு வந்தாள். தெருவை பார்த்தாள். பள்ளி குழந்தைகள் நடந்து போய் கொண்டிருந்தனர். சூதுவாது தெரியாத வயதுதான் பள்ளி பருவம். எதையும் பகுத்தறிந்து பார்க்க தெரியாத பருவம் அது. கவலை என்பது தெரியாமல் வளர்ந்த நாட்கள். படிப்பது, விளையாடுவது, சாப்பிடுவது, ஊர் சுற்றுவது, இதை தவிர அந்த பருவத்தில் வேறு எந்தவித பொறுப்புமே இருந்ததாக தெரியவில்லை. வானத்தை பார்த்தால் காலை 9 மணி ஆகியிருந்தும் கூட வானத்தில் மிதந்த கருமேகம் மழை வரலாம் என்ற அறிகுறியை காட்டியது. அந்த இயற்கை சூழ்நிலை ராதாவின் மனதிற்கு இதயமாக இருந்தது.
ஒரு முறை +2 படிக்கும்போது டிசம்பர் மாத அரையாண்டு தேர்வு விடுமுறையில் அப்பாவின் சொந்த ஊரான கும்பகோணத்திலிருந்து 18வது கிலோமீட்டர் இருக்கும் திருக்கோடிக்காவல் ஊருக்கு பயணம் போனபோது அவளின் ஞாபகத்திற்கு வந்தது. எவ்வளவு ஒரு அழகான கிராமம்! ஊர் வாசலிலேயே ஐயனார் கோவில், கோவிலுக்கு எதிரே பெரிய யானை சிலையும் அதன் பக்கத்தில் பெரிய குதிரை சிலையும் 15 அடி உயரத்திற்கு பிரம்மாண்டமாக நின்றது. இன்னும் அவளுக்கு பசுமையாக ஞாபகத்தில் இருந்தது. அவைகள் ஐயனாரின் வாகனங்களாக கருதப்பட்டது. அந்த சிலைகள் தான் அந்த ஊருக்கான ஆரம்ப அடையாளம். கோவில் அருகே பஸ் ஸ்டாப். கோவிலுக்கு இடப்புறம் காவிரி கரை புரண்டு ஓடும் அழகே தனி. ஊர் மத்தியில் பாடல் பெற்ற சிவன் கோவில். அதன் அருகே அழகான குளம். ஊரை சுற்றி பச்சை பசேல் என்ற வயல்வெளிகள், வாழை தோட்டங்கள், வயலை சுற்றி வரப்புகளும் அதன் அருகே ஓடும் தண்ணீர் நிறைந்த வாய்க்கால்களும். அப்பப்பா கொள்ளை அழகு! அதே மாதிரி ஒரு இடம் சென்னை அருகில் இருந்திருந்தால் நிச்சயமாக சினிமா ஷூட்டிங் இடமாகவே மாறியிருக்கும். அந்த ஊரின் புது தெருவில் 3வது வீடு சுப்பிரமணியத்தின் வீடு. அந்த தெருவிற்கு ஏன் புது தெரு என்று பெயர் வந்தது என்பது இன்று வரை புரியாத புதிர். அவர் வீட்டின் வாசலில் எதிரெதிராக 2 பெரிய திண்ணைகள். ஊர்க்கதையை பேச, சீட்டு விளையாட. உள்ளே போனதும் தற்போது வீட்டில் போர்ட்டிகோ என்று சொல்லும் இடத்தில் நெல்லை சேமித்து வைக்க பந்தாயம் எனப்படும் பெரிய சேமிப்பு கிடங்கு. பத்தாயம் எனப்படும் பெரிய சேமிப்பு கிடங்கு. அதன் எதிரே சிறிய படுக்கை அறை. அதன் பிறகு தாழ்வாரம், முற்றம். சமையல் அறையை தாண்டி போனால் 2 கொல்லைகள் வரும். முதல் கொல்லையில் வற்றாத கிணறு. அதனை ஒட்டி துணி துவைக்க பயன்படும் கல். துவைத்த தண்ணீர் ஓடும் பாதையில் வாழை மரங்கள். அதன் எதிரே பாக்கு மரம். அதன் அருகே பறந்து விரிந்த மாமரங்கள். அதனை தாண்டி 2வது கொல்லை ஆரம்பம். அந்த கொல்லையின் ஆரம்பத்தில் வரிசையாக 4 தென்னை மரங்கள். அதனை தாண்டி இடைவெளி விட்டு ஏகப்பட்ட மூங்கில் மரங்கள். கொல்லை முழுவதற்கும் முள்வேலிகள், காம்பவுண்டு. அந்த அழகிய காற்றோட்டமான ஓட்டு வீட்டில் எப்படி கொட்டம் அடித்திருப்போம்! விடுமுறைக்கு வந்த தன் தங்கை நந்திதா, அத்தை பையன் விவேக், அப்புறம் கிராமத்தில் இருக்கும் இன்னும் சிலரும் சேர்ந்து தெருவில் சுற்றி சுழற்றி பம்பரம் விட்டு கோலி விளையாடி அப்பா பயன்படுத்திய சீட்டுக்கட்டை எடுத்து வந்து திண்ணையில் உட்கார்ந்து மணிக்கணக்காக ஆடியது. மாட்டு வண்டியில் ஒவ்வொரு தெருவாக சுற்றி வந்தது. வயல்வெளிக்கு போய் மோட்டார் பம்பில் குளித்தது. திருக்கோடிக்காவலின் பக்கத்தில் இருந்த சற்று பெரிய ஊரான நரசிங்கன்பேட்டையில் சினிமா பார்த்தது. ஒரு நாள் கரை புரண்டு ஓடும் ஆற்றில் குளிக்க போய் தான் பயந்து மிரண்டு தள்ளாட, பயப்படாத நான் இருக்கேன் என்று விவேக் சொன்னது. எல்லாமே மறக்க முடியாத நிகழ்வுகள். அதன் பிறகு அம்மா சொல்லித்தான் ராதாவுக்கே தெரியும் விவேக் ஒரு ஏஜென்ட்டை பிடித்து துபாய் சென்று விட்டான் என்று. காலச்சக்கரம் ஓடி இன்று 5 ஆண்டுகளாகிவிட்டது. காவிரி ஆற்றில் விவேக் தன் கையை பிடித்ததை நினைத்து தன் கையை பார்த்தால் சிரிப்பு வந்தது. வெட்கமாக இருந்தது. அம்மா கொடுத்த காப்பியை முழுவதுமாக குடித்து முடித்திருந்தாள். விவேக், நீ எப்போ வருவ? உன்னை பார்க்கணும் போலிருக்கு. நீ இப்போ எப்படி இருப்ப? நான் எப்படி இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? எப்போவோ ஒரு தடவை ஃபோன் பண்ணி எப்படி இருக்க, எப்படி படிக்கிறேன்னு கேட்ப. அது போதுமா? அப்பா இன்னும் 2 வருஷம் கழித்து தான் கல்யாணம்னு சொல்லிட்டாரு. நல்ல வேலை இந்த தடவை கண்டிப்பாக நீ எங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொன்னியாமே. வா, சீக்கிரம் வா. உன் வருகைக்காக விழிகள் திறந்து வழி நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன். கீச் கீச் என்ற சத்தம் கேட்க வானத்தை பார்த்தாள். தென்னை மரத்திலிருந்து பறவைகள் ஒன்று சேர கூட்டமாக கிழக்கிலிருந்து மேற்காக எங்கேயோ சத்தம் போட்டுக்கொண்டே பறந்து கொண்டிருந்தது. ஏய் பறவைகளே, வானத்தில் பறந்து போகிறீர்களே, நீங்கள் என் விவேக்கை பார்ப்பீர்களா? அவனிடம் தூது போய் நான் அவனுக்காக காத்திருப்பதாக சொல்வீர்களா? அவள் மனதிற்குள் பேச பறவைகள் முழுவதுமாக மறைந்து போனது. விவேக் தான் தன் கணவன் என்று இரு வீட்டிலும் என்றோ பேசி முடிக்கப்பட்ட விஷயம். இந்த முறை வந்தால் உரிமை எடுத்துக்கொண்டு சற்று கூடுதல் நேரம் அவனிடத்தில் பேச வேண்டும். அவன் கைப்பற்றி அவன் கண் நேர் நோக்கி என் அன்பை அவனிடத்தில் தெரிவிக்க வேண்டும். இந்த ராதா உனக்கு சொந்தம். என்னை விட்டுட்டு நீ மட்டும் வெளிநாடு போனது சரியா? அவன் காதலாக தன்னை பார்க்கும் பார்வையை உள்வாங்கி ரசிக்க வேண்டும். அவனுடைய சின்ன சின்ன சீண்டல்களுக்கு கோபப்படுவது போல நடித்து பின் அவன் ஏங்குவதை பார்த்து ரசிக்க வேண்டும். ராதா, காபி குடிச்சு முடிச்சிட்டியா? உள்ளிருந்து அம்மாவின் குரல் கேட்டது. இதோ வந்துட்டம்மா. ராதா உள்ளே போனாள். முதல் நாள் முதலாளி கடைக்கு 9 மணிக்கு வர சொல்லியிருந்த போதிலும் ரவி 8:30 மணிக்கே கடை வாசலில் வந்து நின்றான். மூடியிருந்த கடையின் முன்னே இவன் நிற்பதை போவோர் வருவர் வேடிக்கை பார்த்தபடியே சென்றார்கள். சரியாக 8:45 மோட்டார் சைக்கிளிலிருந்து இறங்கிய முதலாளி அதை ஸ்டாண்டு போட்டு நிறுத்திவிட்டு தன் கைப்பையில் இருந்த கடைச்சாவியை எடுத்து ரவியிடம் கொடுத்து கடையை திறக்க சொன்னார். இன்று என் கையால் கடையை திறக்க வேண்டுமா? கடவுளே, இன்று நல்ல வியாபாரம் ஆக வேண்டும் என்று கடவுளை வேண்டிக் கொண்டே கடையை திறந்தான்.
கடையின் உள்ளே ஆங்காங்கே குப்பைகள் சிதறி கிடந்தது. சுமதி, ஜமுனா இன்னும் வேலைக்கு வரவில்லை. ரவி சில நிமிடங்கள் காத்திருந்தான். பின் அவனை சிதறி கிடந்த குப்பைகளை பொறுக்கி அதனை வெளியே தூக்கி போட்டான். விளக்குமாறு எங்கிருக்கு என்று தேடி கண்டுபிடித்து கடையை சுத்தமாக கூட்டி முடித்தான். முதலாளி அவனையே ஆச்சரியமாக பார்த்தார். ஓரமாக கிடந்த ஒரு பழைய துணியை எடுத்து அங்கிருந்த டேபிள்களையும் பில் போடும் இடத்தையும் முதலாளி உட்கார நாற்காலியையும் சுத்தமாக துடைத்தான். தம்பி, உன் பெயர் என்ன? ரவி சார். போய் கை கழுவிட்டு வா. ரவி போய் தனது கைகளை சுத்தமாக கழுவி கொண்டு வந்தான். தான் கொண்டு வந்திருந்த பூ மாலைகளை அவனிடம் கொடுத்து சாமி படங்களுக்கு போடச் சொன்னார். பயபக்தியுடன் வாங்கி கொண்ட ரவி, கடவுளே, இன்னைக்கு வியாபாரம் நல்லா நடக்கணும் என்று வேண்டியபடியே ஒவ்வொரு சாமி படத்திற்கும் பூ மாலை போட்டான். தம்பி ரவி, இங்கே வாப்பா. ரவி வந்தா. இந்த 3 புத்தகங்களில் சில பக்கத்தை ஜெராக்ஸ் எடுக்கணும். இந்தா வாங்கி கொண்ட ரவி தயங்கியபடியே நின்றான். ஓ, உனக்கு ஜெராக்ஸ் எடுக்க தெரியாதல்ல என்றவர் தானே எழுந்து வந்து ஜெராக்ஸ் மிஷினை ஆன் செய்தார். ஒரு காப்பி ஜெராக்ஸ் எடுத்து ஜெராக்ஸ் எப்படி எடுக்க வேண்டும் என்று, அளவுகளை எப்படி மாற்றி வைக்க வேண்டும், பளிச்சென்று எப்படி எடுக்க வேண்டும், ஒரே நேரத்தில் 2க்கும் மேற்பட்ட காப்பிகளை எப்படி எடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். ரவியும் கற்றுக்கொண்டு அவர் கொடுத்த 3 புத்தகங்களில் அவர் குறித்திருந்த பக்கங்களை ஜெராக்ஸ் எடுத்து அவரிடம் கொடுத்தான். தம்பி, இந்த 2 புத்தகத்தை முழுசாக ஜெராக்ஸ் எடுத்துடு. ஒரு அம்மா கிட்ட காலையில் 10 மணிக்கு தரேன்னு சொல்லியிருக்கேன். அந்த அம்மா டான்னு 10 மணிக்கு வந்துடும். இந்த சீக்கிரமேடு. ரவி புத்தகத்தை வாங்கி பார்த்தான். அந்த புத்தகத்தை வாங்கியதும் அவன் கண்கள் ஆச்சரியத்திலும் மகிழ்ச்சியிலும் இருந்தது. புத்தகத்தின் அட்டையை மெதுவாக தன் விரல்களால் அன்பாக தொட்டான். ஒவ்வொரு எழுத்தாக இதயத்திலிருந்து படித்தான். கானாமிருத வர்ஷினி சங்கீத பாட புத்தகம். ஆசையாக புத்தகத்தை புரட்டினா. சரிகம பதனிசா முதல் பாடத்தை மாயா மாலவ கௌல ராகத்தில் மெதுவாக பாடினா. ஒவ்வொரு பக்கத்தை புரட்டிய போது மெதுவாக பாடினா. ஸ்வரவாலி, ஜண்டைவாரி, மேல் ஸ்தாயி, தட்டு வரிசை, அலங்கார கீதம் என்று மொத்தம் 2 புத்தகங்களை ஜெராக்ஸ் எடுத்து முடித்தபோது கண்களில் கண்ணீர் முட்டியது. தன்னம்பிக்கை, லட்சியம் தளர்ந்து விடுமோ என்று மனதில் பயம் வந்தது. அந்த மாதிரி நேரங்களில் பாரதியாரின் பாடலை சொல்லித்தான் மனதை தேற்றிக்கொள்வான். மெதுவாக முதலாளி காதில் விழாதவாறு பாடினா. மனதிலும் உறுதி வேண்டும், வாக்கினில் இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியில் பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். வழிந்த கண்ணீரை கர்ச்சிப்பை எடுத்து துடைத்து கொண்டான். மனதை உறுதியாக்கி கொண்டான். பின் அந்த புத்தகங்கள் 2யுமே கண்களில் ஒற்றிக்கொண்டு புத்தகத்தையும் எடுத்து ஜெராக்ஸ் காப்பிகளையும் முதலாளியிடம் கொடுத்தான். பரவாயில்லப்பா, தப்பில்லாமல் ஜெராக்ஸ் எடுத்துட்டேன், நல்லது என்று ரவியை பாராட்டினார். சுமதியும் ஜமுனாவும் உள்ளே நுழைந்தனர். மணி காலை 6:30. வீட்டு வாசலில் மோட்டார் சைக்கிள் சத்தம் கேட்க சுப்பிரமணியம் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தார். பெருமூச்சு விட்டார். இவனுக்கு பதில் சொல்லியே நாக்கு தேஞ்சிடும் போல இருக்குது என்று நினைத்தவர் தன் மனைவியை கூப்பிட்டார். என்னங்க, அதோ பாரு, ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு மணிமாறன் வரான், நான் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிடு. என்னங்க இது என்று அழுத்து கொண்டவள் வெளிவாசலுக்கு போய் சார் இல்லை என்று சொல்லிவிட்டு உள்ளே வந்தாள். ஏங்க இப்படி என்ன பொய் பேச வைக்கிறீங்க? வருத்தமாக கேட்டாள். உண்மையை சொன்னால் அவன் விட்டுடுவானா? இல்லை இந்த வீட்டை விற்க எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னாலும் விட்டுடுவானா? திரும்ப திரும்ப என்கிட்ட வந்து, சார் இப்போ மார்க்கெட்டு விலை ஏறி போச்சு, தாராளமாக 60 லட்சத்துக்கு போகும், 70 லட்சத்துக்கு போகும்னு ஆசை காட்டுவான். இதை பாரு, மனுஷன் மனசு சுலபமாக சபலப்படக்கூடியது. திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்கிறப்ப நம்மையும் அறியாமல் ஒரு ஈர்ப்பு வந்தாலும் வந்துடும். அதனால தான் நான் இல்லைன்னு உன்னை விட்டு பொய்ய சொல்ல சொன்னேன். சரி, ராதா எங்க? சுப்பிரமணியம் கேட்டார். பாட்டு கிளாஸ் போயிட்டா. அவள் பாடுறது உங்கள் காதில் விழலையா? விழுது. தொலைக்காட்சி சத்தத்தில் அவள் பாட்டு சரியாக காதில் விழலை. உன் பொண்ணு குரல் நல்லா இருக்குல்ல கேட்டார். பின்ன எங்கள் குடும்பமே பாட்டு குடும்பமாச்சே. சரி, எனக்கு ஆஃபீஸ்க்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். ராஜலட்சுமி சமையல் அறைக்குள் நுழைந்தாள். நந்திதா, உனக்கு சாப்பாடு ரெடி, சாப்பிடவா? ராஜலட்சுமியின் குரல் உறக்க கேட்டது. இதோ வந்துட்டேம்மா. படுக்கையிலிருந்து எழுந்து கண்ணாடியின் முன் நின்று தன்னை பார்த்து கொண்டிருந்த நந்திதா பதிலுக்கு குரல் கொடுத்தாள். பள்ளிக்கூட சீருடையை அணிந்த பிறகு கூந்தலை பின்னிக்கொண்டாள். முகத்திற்கு பவுடரை போட்டுக்கொண்டாள். அலமாரியிலிருந்து நெற்றி பொட்டு ஒன்றினை எடுத்து 2 புருவங்களுக்கும் மத்தியில் சற்று மேலே கண்ணாடியில் முகம் பார்த்தபடி இட்டுக்கொண்டாள். வலது காதோரம் சற்று அதிகமாக இருந்த பவுடரை கர்ச்சிப்பால் துடைத்தெடுத்தாள். பின் தன்னை முழுமையாக ஒரு முறை பார்த்தாள். கூந்தல் கருகருவென்று அடர்த்தியாக இருந்தது தெரிந்தது. ஏண்டி, நீ என்ன எண்ணெய் கூந்தலுக்கு தடவர? உன் கூந்தல் மட்டும் எப்படி அடர்த்தியாக வளருது? நீ விளம்பரத்தில் நடிக்கலாம்டி, வகுப்பறையில் தோழி ராமா சொன்னது அவளின் ஞாபகத்துக்கு வந்தது. கண்களை வலப்பக்கமும் இடப்பக்கமும் அசைத்து அதில் கருவிழி அங்கும் இங்கும் போவதை ரசித்து பார்த்தாள்.
உன்னுடைய படபடக்கும் இமைகள் பட்டாம்பூச்சியை ஞாபகப்படுத்துதடி. தோழி ஆர்த்தி சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. ஏண்டி, உன் உதடு அப்படியே கிளிக்கி இருக்கிற மாதிரி இளஞ்சிவப்பா எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா என்று ரமா மெல்லிய குரலில் ஆண்களுக்கு இந்த மாதிரி உதடுகள் தான் பிடிக்குமா என்று அவள் சொன்னபோது, சி, நாமெல்லாம் +2 படிக்கிறோம், நமக்கு 17 வயசு தான் ஆகுது, இப்படி அசிங்கமாக பேசுறது என்று தான் கோபப்பட்டதும் அவளுக்கு ஞாபகத்திற்கு வந்தது. தனது தோள்பட்டையை பார்த்தாள். பிறைச்சந்திரனை திருப்பி போட்டது போல இருபுறமும் ஒரே சீராக வளைந்து அழகாய் இருப்பது போல உணர்ந்தாள். அழகு அழகு, நான் அப்படிப்பட்ட ஒரு அழகு தானே? என் அழகுல தோழிகளுக்கெல்லாம் பொறாமை தானே? கண்ணாடியில் தன்னை பார்த்து கேட்டாள். நந்திதா, என்ன பண்ணிட்டு இருக்கிற? நேரமாச்சு. திரும்ப அம்மாவின் குரல். அவசரமாக படுக்கை அறையிலிருந்து வெளியே வந்து அம்மா டைனிங் டேபிள் மீது தட்டில் தயாராக பரிமாறியிருந்த டிஃபனை சாப்பிட ஆரம்பித்தாள். மார்கழி மாதம். விடியற்காலை 4 மணிக்கெல்லாம் எழுந்து பல் தேய்த்து முகம் கழுவி வெளிவாசலுக்கு வந்தாள் ராதா. வாசலை நன்றாக பெருக்கி பின்னர் தண்ணீர் தெளித்துவிட்டு புள்ளி வைத்து மிக அழகிய கோலம் போட்டாள். கோலத்தை முடித்துவிட்டு எழுந்தவள் அந்த மங்கிய வெளிச்சத்தில் தான் போட்ட கோலத்தை ரசித்து பார்த்தாள். கோலத்தில் ஆங்காங்கே வண்ண பொடிகளை தூவினால் கோலம் இன்னும் அழகாகவும் வசீகரமாகவும் இருக்கும் என்று எண்ணியவள் வண்ண பொடியை எடுத்து வந்து கோலத்தை அழகுபடுத்தினாள். வெளிச்சம் வர வர கோலம் பிரகாசமாக தெரிந்தது. காம்பவுண்ட் கேட்டை சாத்திய போது பக்கத்து போர்ஷனிலிருந்து திருவெம்பாவை கேட்டது. அது ரவியின் குரல். நிசப்தமான அந்த விடியற்காலை பொழுதில் அமிர்தமான ரவியின் குரலில் மயங்கி கண்களை மூடியபடியே சிலையாக நின்று ரசித்து கேட்டான். தெய்வமே நேரில் வந்தது போன்ற பிரமை அவளுக்கு ஏற்பட்டது. உடம்பு சிலித்தது. சங்கீதத்திற்கு இனிமையான குரல் வளத்திற்கு மயங்காதவர்களே கிடையாது. திருவெம்பாவையை வாசலிலேயே நின்று முழுவதுமாக கேட்டு முடித்த பின் உள்ளே போனான். அம்மா தயாராக வைத்திருந்த காப்பியை கொடுத்தாள். எத்தனையோ முறை அம்மாவிடம் சொல்லியிருக்கிறான், அம்மா நீ எது சமைச்சாலுமே பிரமாதமாக இருக்குது, பேசாமல் நாம் ஹோட்டல் ஆரம்பித்தா பிரமாதமாக வியாபாரமாகும் என்று ராதா சொல்வதை கேட்டு அந்த அம்மா சிரிப்பாள். என்னடி, நான் என்ன ஒரு சமையல்காரியாவா கல்யாணம் பண்ணிட்டுருக்கிறேன்? உன் அம்மாவோட தாத்தா மதுரையில் பெரிய பாகவதர். அப்பா அம்மாவுக்கு ஆதரவாக பேசுவார். அப்படியா? ராதா ஆச்சரியமாக கேட்பாள். அப்பா சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வர காப்பியை கொடுத்துவிட்டு ராதா அம்மாவை பார்த்தாள். அம்மா கூப்பிட்டாள். உன் தாத்தா பெரிய பாடகர், ஆனால் உனக்கு பாட்டில் ஆசை ஏற்படலையா? நீ பாடிதான் நான் கேட்டதே இல்லையே. வருத்தமாக ராதா கேட்டதும் ஒரு நிமிடம் அவள் அம்மா அவளை மௌனமாக பார்த்தாள். எனக்கு பாட்டுன்னா உயிர். தாத்தா கிட்டேயே பாட்டு கற்றுக்கிட்டேன். ஆனால் அந்த காலத்தில் எல்லாருமே இப்போ மாதிரி மேடையில் பாட வரமாட்டாங்க. அதுவும் பெண்கள் ரொம்ப கம்மி. அதே இப்போ பாரு, சின்ன சின்ன குழந்தைகள்லேருந்து எல்லாருமே மேடையில் பாடுறாங்க, தொலைக்காட்சியில் பாடுறாங்க. நீ நல்லா பாட்டை கற்றுக்கோமா, என்னை மாதிரி வீட்டில் முடங்கி போயிடாத. நீ நிறைய கச்சேரி பண்ணணும். உன்னை நான் தொலைக்காட்சியிலையும் பார்க்கணும். அம்மா குழந்தை போல தன் ஆசையை சொல்ல ராதா சிரித்தாள். அம்மா, அப்பாவோட ஊரான கும்பகோணத்தில் அடிக்கடி போகிறோமில்ல, ஆனால் உன் ஊர் மதுரைக்கு போகிறதே இல்லையே நாம்? வருத்தமாக கேட்டாள். ராதா, இப்போ யார் அங்கே இருக்கிறா? எல்லாருமே சென்னையில் வெளிநாடுலன்னு போய் செட்டில் ஆயிட்டாங்க. மதுரையில் இப்போ நம்ம சொந்தக்காரங்க யாருமே இல்லை. அம்மா சொல்வதை ராதா ஆசையாக கேட்டுக்கொண்டிருந்தாள். எப்படி இருந்தாலுமே உறவுகள் ஒரு தொடர்கதை தானே. இவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே செல்போன் தூரத்தில் ஒலித்தது. ராதா சமையலறையிலிருந்து வெளியே வந்து வரவேற்பறையில் தேடினாள். கிடைக்கவில்லை. செல்போன் இன்னும் ஒலியை எழுப்பி கொண்டே இருந்தது. எங்கே வச்சோம் என்று ராதா சற்று நகர்ந்து போக சத்தம் படுக்கையிலிருந்து வருவது கேட்டது. அங்கு நுழைந்தாள். நந்திதா செல்போன் அழைப்பு சத்தம் கூட காதில் கேட்காமல் அசந்து தூங்கி கொண்டிருந்தாள். அவளுடைய பாவாடை முட்டி வரை விலகியிருந்தது. ஒரு பொண்ணு இப்படியா தூங்குறது? தூங்கி எழுந்தது சொல்லணும் என்று திட்டிக்கொண்டே அவளின் பாவாடையை பாதம் வரை இழுத்து விட்டுவிட்டு அலமாரியிலிருந்த செல்போனை எடுத்து பார்த்தாள். முத்துலட்சுமி என்று திரையில் எழுத்துக்கள் மின்னியது. ஓ, அத்தை என்று சொன்னவள் பயந்தபடி செல்பேசியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். எதிரே அப்பா அத்தை ஃபோன் பண்ணுறாங்க, நான் ஃபோனை ஆன் பண்ணல, நீ எங்கே எடுத்து பேசுங்க என்று சொல்லிவிட்டு அம்மாவிடம் கொடுத்தாள். ஃபோனில் யார்? அம்மா கேட்டாள். அத்தை. யார்? அரைத்து கொண்டிருந்த மிக்சி சப்தத்தில் அவள் காதில் சரியாக விழாததால் கேட்டாள். அத்தை. ராதா திரும்ப சொன்னாள். அத்தையா? மிக்சியை நிறுத்திவிட்டு ராதாவிடம் பேச ஆரம்பித்தாள். நீ அவங்க கூட பேசினியா? இல்லைம்மா, பயமாக இருந்தது, அப்பா கிட்ட ஃபோனை கொடுத்துட்டேன், நான் இந்த பக்கம் வந்துட்டேன். என்ன பயம்? அம்மா புரியாமல் கேட்டாள். வந்து சமையல் மேடையில் இருந்த டம்ளரை அப்படியும் இப்படியும் இழுத்தபடி வார்த்தைகளை இழுத்தாள்.
தொண்டையை கனைத்தாள். தெரியலம்மா பதில் சொன்னாள். ராஜலட்சுமிக்கு சிரிப்பு வந்தது. என்னடி 2 மாதம் முன்னாடி கூட நீயும் நந்திதாவும் அவங்க வீட்டுக்கு உரிமையோடு போய் ஆட்டம் போட்டுட்டு வந்தீங்க. இப்போ திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? இல்லைம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா ராதா தடுமாறினாள். ராஜலட்சுமி தன் மகளின் சங்கடத்தை புரிந்து கொண்டாள். தன் மகள் இப்போது அத்தையை மாமியாராக நினைக்க தொடங்கிவிட்டாள். அதனால் எழுந்தது தான் இந்த பயம், இந்த மரியாதை. அப்பா அங்கு வந்தார். ராஜலட்சுமி, என்ன விவேக் துபாயிலிருந்து வந்துட்டானா? அப்பா சொன்னதுமே ராதாவுக்கு சட்டென்று உடம்பு சிலிர்த்தது. விவேக் வந்தாச்சா? தனக்குள் சொல்லி கொண்டாள். நல்லதுங்க, இந்த தடவையாவது இங்கே வரணும். கண்டிப்பாக வரானா? ஏங்க நம்மக்கிட்ட பேசலையே? ராஜலட்சுமி கேட்டாள். பேசிக்கிட்டே இருந்தால் திடீர்னு லைன் கட்டாச்சு. திரும்ப பேசுவான் பாரு. அவர் சொன்னது போலவே திரும்ப செல்ஃபோன் ஒலித்தது. ராதாவின் இதயம் படபட என்று அடிக்க ஆரம்பித்தது. இந்தா ராதா பேசு என்று அப்பா செல்போனை கொடுத்ததும் தான் சட்டென்று பேச முடியாமல் ஊமையாகிவிட்டது போல உணர்ந்தாள். அவள் கைகள் நடுங்கின. ஹலோ, விவேக் பேசினா. ஏய், என்ன பதிலையே காணோம்? விவேக் கத்தி கேட்டான். ஏய், யாரு? ராதா தானே பேசுறது? விவேக் சந்தேகத்தோடு கேட்டான். ஆமாம், தடுமாறினாள். எப்படி இருக்கிற? கல்லூரி வாழ்க்கை முடிஞ்சு போச்சுல்ல? ஆமாம், இந்த தடவை கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாரையும் பார்ப்பேன், சரியா? சரி, அம்மா கிட்ட ஃபோனை கொடு. சொன்னதும் படக்கென்று அம்மாவிடம் ஃபோனை கொடுத்தாள். அம்மா பேச ஆரம்பித்தாள். ராதா விவேக்குடன் என்ன பேசணும் என்று யோசனை பண்ணவே ஆரம்பித்து விட்டாள். அவனிடம் ஒன்றுமே பேசாதது போல இருந்தது. அடடா, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை நான் கேட்கலையே. என்னை ஏதாவது தப்பாக நினச்சிப்பாரா? அம்மா பேசிவிட்டு ஃபோனை திரும்ப தன்னிடம் கொடுத்தால் திரும்ப பேச வேண்டும் என்று அம்மாவின் பக்கத்திலேயே ஏக்கத்துடன் நின்றாள். அம்மா பேசிவிட்டு ஃபோனை வைக்க ராதாவின் முகம் ஏமாற்றத்திற்கு மாறியது. அவளின் இதயம் தவிக்க ஆரம்பித்தது. 5ஆம் தேதி மாலை 5 மணி. கடை முதலாளி தங்கராசு ஒவ்வொருத்தராக கூப்பிட்டார். சுமதி, இந்த சம்பள கவர். சுமதி மரியாதையுடன் சம்பளத்தை வாங்கி கொண்டாள். ஜமுனா, இந்த சம்பள கவர். ஜமுனாவும் மரியாதையுடன் சம்பளத்தை வாங்கி கொண்டாள். தம்பி ரவி, வாப்பா. பவ்யமாக கைகளை கட்டிக்கொண்டு அவர் முன் மரியாதையுடன் நின்றான். இதுதான் உனக்கு முதல் மாத சம்பளம் இல்லையா? ஏற்கனவே நான் சுமதி ஜமுனா கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ உன்கிட்டையும் சொல்லிடுறேன். இதை பாரு, எப்போவுமே வருமானம் வரதுக்கு முன்னாடி செலவு வந்து நிற்கும். இருந்தாலும் மாதம் சம்பளத்தில் ஒரு 100 ரூபாயாவது கண்டிப்பாக சேர்க்கணும், சரியா? சொல்லிவிட்டு முதலாளி சம்பள கவரை ரவியிடம் கொடுக்க ரவி கண்கள் கலங்கி ரொம்ப தேங்க்ஸ் சார் என்று சொல்லி கவரை வாங்கி கொண்டா. சம்பளத்தை வாங்கியதுமே ரவிக்கு உஷாவை பார்க்க வேண்டும் என்று ஆசையாக இருந்தது. ஆனால் அடுத்தடுத்து வேலைகள் வர ரவி அதில் பிஸியானான். இரவு மணி 8. மெதுவாக கடையை மூட ஆரம்பித்தனர். ரவிக்கு நினைவெல்லாம் உஷா. ஒவ்வொரு நிமிடமும் அவனுக்கு யுகமாக இருந்தது. விளக்குகள் அணைத்து கடை பூட்டப்படும் வரை ரவியின் மனது தவித்து கொண்டே இருந்தது. எல்லாருமே வெளியே வந்தனர். நாளைக்கு பார்க்கலாம்ப்பா சொல்லிவிட்டு முதலாளி மோட்டார் சைக்கிளை எடுத்தார். ரவியும் இடைபெற்ற போது ஜமுனாவும் சுமதியும் அவனை தடுத்தனர். அண்ணே, சொல்லுங்க, முதல் மாதம் சம்பளம் வாங்கியிருக்கீங்க. நாளைக்கு காலையில் நீங்கள் தான் டீ வாங்கி தரணும். கண்டிப்பாக வாங்கி தரேன் சொல்லிவிட்டு அவசரமாக விடை பெற்று வீட்டை நோக்கி நடந்தான். இங்கிருந்து இன்னும் 2 கிலோமீட்டர் வீட்டிற்கு நடக்க வேண்டும். எப்போதுமே இல்லாமல் கால்களை வேக வேகமாக நீட்டி நடக்க 2 கால்களும் வலித்தது. மணியை பார்த்தான். இரவு 9. நடந்து கொண்டிருக்கும் போதே ஒரு பூக்காரி பூ வியாபாரத்தை முடித்துவிட்டு கடையை மூடுவதை கவனித்தான். ரவி அவளிடம் ஓடினான். அம்மா, மல்லிகை இருக்கா? இருக்குப்பா, 1 முழம் 10 ரூபா. 1 முழம் கொடுங்கம்மா. ரவி 10 ரூபாயை கொடுத்து பூவை வாங்கி கொண்டா. பக்கத்தில் இருந்த ஸ்வீட் கடைக்கு போனான். அடுக்கி வைக்கப்பட்டிருந்த ஸ்வீட் ஐட்டங்களை ஒரு முறை நோட்டமிட ஆரம்பித்தான். உஷாவுக்கு பிடிச்சது மைசூர் பாகு. எங்க அது? அதோ அங்கே இருக்கு, தனக்குள் சொல்லி கொண்டான். என்ன வேணும் சார்? கடைக்காரர் கேட்டார். மைசூர் பாகு. எவ்வளவு வேணும்? 50 கிராம். ரவி சொன்னதும் கடைக்காரர் அவனை மேலும் கீழுமாக பார்த்தார். 50 கிராமா? ஒரு பீஸ் தான் வரும். பரவாயில்லை, 50 கிராம் எவ்வளவு? 15 ரூபா. பணத்தை கொடுத்துவிட்டு ஸ்வீட்டை வாங்கி கொண்டு விறுவிறுவென்று வீட்டை நோக்கி நடந்தான். காம்பவுண்ட் கேட்டை அவசரமாக திறந்தான். அது சத்தம் எழுப்பியது. யார் அது என்று ஜன்னல் வழியாக ராதா பார்த்தாள். ரவி கேட்டை திறந்தது தெரிந்தது. ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்த ராதாவை ரவியும் பார்த்தான். அவளும் மெல்லிதாக புன்னகைத்தாள். ரவியும் புன்னகைத்துவிட்டு பக்கவாட்டு போர்ஷனுக்கு நடந்து கதவை தட்டினான். உஷா கதவை திறந்தாள். உள்ளே போனவன் கொஞ்சலாக உஷா என்று கூப்பிட்டான். என்னது என்பது போல கணவனை பார்த்தாள். அவள் கையில் பூவை கொடுத்தான். வாங்கி கொண்டவள் அதனை அதிசயமாக பார்த்தாள். இந்தா, உனக்கு பிடிச்ச மைசூர் பாகு சொல்லிவிட்டு மகிழ்ச்சியுடன் அவளை பார்த்தான். எது இதெல்லாம் எதுக்கு? புரியாமல் அவனை பார்த்தாள். இன்னைக்கு சம்பளம் கொடுத்தாங்க உஷா சொல்லிவிட்டு சம்பள கவரை அவளிடம் கொடுத்தான். அவள் விவேக்கின் மகிழ்ச்சி நிறைந்த
அவள் ரவியின் மகிழ்ச்சி நிறைந்த முகத்தை பார்த்தாள். சம்பள கவரை வாங்கியவள் அன்புடன் அவன் நெஞ்சில் சாய்ந்தாள். ரவி அவளை அணைத்தான். அவள் கண்களிலிருந்து வழிந்த கண்ணீர் அவனது சட்டையை நினைத்தது. அதிர்ச்சியுடன் அவள் முகம் தூக்கி ஏன் அழற என்று கேட்டான். பெரிய பாடகனா பெரிய பாடகியா சாதிக்கணும்னு நினச்சிருந்த கனவு வெறும் கனவாவே போயிடுமோன்னு கவலை வந்துடுச்சு. குரல் உடைந்து கதறினாள். உஷா, நீ அழுறதை நிறுத்து, கவலைப்படுறதை நிறுத்து. இங்கே பாரு, நான் வேலைக்கு போகிறது ஒரு சப்போர்ட்டுக்கு தான். நான் லட்சியத்திலிருந்து என்றைக்குமே பின்வாங்க மாட்டேன். வயிற்ற பட்டினி போட்டுட்டு வாயால் எப்படி சந்தோஷமாக பாட முடியும் சொல்லு உஷா. உஷாவின் அழுகை நின்றபாடில்லை. இதை பாருங்க, நான் உங்களை விரும்பினது உங்களோட ஆண்மையான அழகுக்காக இல்லை, உங்களோட பாட்டு, உங்களோட சங்கீத ஞானம். இதுக்கு தான் வீட்டை தாண்டி உங்கள் கூட வந்தேன். எதுக்காக நாம் காதலிச்சோமோ, எதுக்காக நாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமோ அதுவே நிறைவேறாமல் போயிடுமோன்னு பயமாக இருக்குங்க. நாம் சேர்ந்து பாடணுங்க, மேடையில் நம்ம திறமையை நிரூபிக்கணுங்க. நம்மளை கேலி பேசினவங்க நம்மளை பெருமையாக பேசணுங்க. குரல் உடைந்து சொன்னாள். கண்டிப்பாக உஷா, நிச்சயமாக நீ நினைக்கிறது வாழ்க்கையில் நடந்தே தீரும். இங்கே பாரு, நம்ம வாய்ப்பை தேடாமலேயே இருந்தோம். எத்தனை பேர்கிட்ட திரும்ப திரும்ப போய் வெட்கத்தை விட்டு வாய்ப்பு கேட்டிருக்கிறேன். யாராவது கொடுத்தாங்களா? கோவில் விழாவில் வாய்ப்பு கேட்டப்போ ஏதாவது பெரிய கோவில் முன்னாடி பாடியிருக்கீங்களான்னு கேட்டாங்கல்ல. சில பேர் தொலைக்காட்சியில் பாடியிருக்கீங்களான்னு கேட்டாங்க. அப்படி கேட்குறத விட்டுட்டு நம்மளை பாட சொல்லி கேட்டிருந்தா நம்ம குரலோட இனிமை தெரிஞ்சிருக்கோம், நம்ம திறமையும் புரிஞ்சிருக்கோம். உஷா, கவலையை விடு, உன் கனவு நிச்சயமாக நிறைவேறும். சொன்னவன் மைசூர் பாக்கு கவரை பிரித்து ஸ்வீட்டை எடுத்து ஊட்டி விட்டான். எனக்கு மைசூர் பாக்கு பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்தீங்களா? அவன் நெஞ்சில் முகம் புதைத்து குழந்தை போல கேட்டாள். ரவி ஆமாம் என்று தலையாட்டினான். உஷா, பாட்டு பாடலாமா? மகிழ்ச்சியுடன் கேட்டான். ஐயோ, மணி 10 ஆகுது, பக்கத்தில் வீட்டுக்காரங்க தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது. மெதுவாக பாடலாமா? மனசில் ஏதோ ஒரு சந்தோஷம், ரொம்ப நாள் கழித்து மனசில் ஏதோ ஒரு நிம்மதி. ப்ளீஸ். சரி, ஆனால் மெதுவாக பாடணும். என்ன பாட்டு பாடலாம்? ரவி கேட்டான். காபி ராகத்தில் என்ன தவம் பாட்டு பாடலாமா? சரி. என்ன தவம் செய்தனை யசோதா, எங்கும் நிறை பரம்பிரம்மம் அம்மா என்றழைக்க இருவரும் தங்கள் நிலை மறந்து தாளத்தோடு பாட வாசலில் லேசாக மழை தோற ஆரம்பித்தது. இவர்கள் அந்த பாட்டை பாடி முடித்தபோது சுப்பிரமணியத்தின் வீட்டிலிருந்து கைத்தட்டல் விண்ணை பிளந்தது. ரவியும் உஷாவும் தங்களை ஒருவருக்கொருவர் ஆச்சரியமாக பார்த்து கொண்டார்கள். ஞாயிற்றுக்கிழமை மணி 10 தாண்டி இருந்தது. நந்திதாவுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் அரையாண்டு தேர்வு ஆரம்பம் என்பதால் படித்து கொண்டிருந்தாள். வாசலில் கார் நிற்கும் சத்தம் கேட்க நம்ம வீட்டுக்கா என்று சந்தேகத்துடன் படித்து கொண்டிருந்த புத்தகத்தை கீழே வைத்துவிட்டு ஜன்னல் வழியே கண்கள் விரிய எட்டி பார்த்தாள். வாடகை கார் ஒன்று வாசலில் வந்து நின்று கொண்டிருந்தது. நீல நிற ஜீன்ஸும் பச்சையும் மஞ்சளும் கலந்த கட்டம் போட்ட டிஷர்ட்டு, ரீபேக் ஷூ, கூலிங் கிளாஸ் சகிதமாக கார் கதவை திறந்து கொண்டு விவேக் இறங்க அவனை ஐ என்று வாயை பிளந்து சினிமா ஹீரோவை பார்ப்பது போல பார்த்தாள். காரின் டிக்கியை திறந்து சூட்கேஸையும் ஒரு பேக்கையும் எடுத்துக்கொண்டான். வாடகை பணத்தை கொடுத்துவிட்டு சூட்கேஸையும் பேக்கையும் கையில் எடுத்துக்கொண்டு காம்பவுண்ட் அருகே வந்தபோது நந்திதா மூச்சரிக்க விவேக், நந்திதாவா இது, இப்படி வந்துட்டாலே என்று ஆச்சரியமாக பார்த்தான். காம்பவுண்ட் கேட்டை திறந்து வாங்க அத்தான் என்று அன்பாக அழைத்தாள். விவேக் சூட்கேஸ் வெயிட் அதிகம் என்று சொல்லியும் நந்திதா பிடிவாதமாக அவனிடமிருந்து வாங்கி தூக்க முடியாமல் தூக்கி வீட்டிற்குள் நுழைந்தாள். விவேக் கண்களால் வீட்டை பார்த்தபடியே உள்ளே நுழைந்தான். வீட்டில் வேறு யாரும் இல்லாததை கண்டு அதிசயப்பட்டான். நந்திதா, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன் அத்தான், உட்காருங்க. அங்கிருந்த ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு உட்கார்ந்தான். எங்க ராதா? அப்பா அம்மாவெல்லாம் அவர்கள் வீட்டில் இல்லாததை கண்டு கேட்டான். செங்கல்பட்டில் அப்பாவோட நண்பர் ஒருத்தரோட மகளுக்கு சீமந்தம், அதுக்கு போயிருக்காங்க. நீங்கள் நாளைக்கு தான் வருவீங்கன்னு அம்மா சொன்னாங்க. விவேக் சிரித்தான். ஆமாம், நாளைக்கு தான் வரேன்னு சொல்லியிருந்தேன். என்னோட அப்பாவும் அம்மாவும் கும்முடிப்பூண்டியில் அப்பாவோட நண்பர் ஒருத்தரோட வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு போயிருக்காங்க. சரி, வீட்டில் சும்மா ஏன் உட்காந்துருக்கணும், அப்படியே உங்கள் வீட்டுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமேன்னு இன்றைக்கே வந்தேன். பார்த்தா உங்கள் அப்பா அம்மா ராதா எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க சொல்லிவிட்டு விவேக் சிரிக்க நந்திதாவும் அந்த சிரிப்பில் கலந்து கொண்டாள். சரி, அதை விடு. நீ எப்படி இருக்கிற? படிப்பெல்லாம் எப்படி போயிட்டுருக்குது? நல்லா படிக்கிறேன். அடுத்த வாரம் அரையாண்டு தேர்வு. ஓ என்றவன் நந்திதாவை அதிசயமாக பார்த்தான். நீ பயங்கரமாக வளர்ந்துட்ட. விவேக் சொன்னதும் நந்திதா வெட்கப்பட்டாள். அத்தான் ஒரு நிமிஷம் என்றவள் சமையல் அறைக்கு ஓடி போய் ஃப்ரிட்ஜிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து விவேக்கிடம் குடிக்க கொடுத்தாள். தேங்க்ஸ் என்றான். பாட்டிலை திறந்து 2 வாய் குடித்துவிட்டு பாட்டிலை கீழே வைத்தான். நந்திதா அவனை ஒரு அதிசய பிறவியைப் போல பார்த்தாள். சின்ன வயதிலிருந்தே அவளுக்கு அத்தான் என்றால் உள்ளுக்குள் பயம். அவ்வப்போது அவன் நந்திதாவை மிரட்டியது அவளுக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அத்தான் ராதாவிடத்தில் காட்டிய நெருக்கம் போல தன்னிடத்தில் இல்லை என்று தோன்றியது.
சின்ன வயதில் பயத்துடன் பார்த்து பழகி போன அத்தானை வளர்ந்த பிறகு முதலாக அத்தான் எப்படி இருக்கிறார் என்று பார்த்தாள். தலைமுடி அடர்த்தியாக கருகரு என்று வளர்ந்திருந்தது. கிருதாவையும் மீசையும் ஒழுங்குபடுத்தியிருந்தான். சேவிங் செய்து முகம் பளபளப்பாக இருந்தது. டிஷர்ட் அவன் உடம்பை இறுக்கி பிடித்திருந்தது. ஜீன்ஸ் ஸ்டைலாக இருந்தது. கண்களில் ஏதோ ஒரு காந்தம் இருப்பதை போல உணர்ந்தாள். நந்திதா, ஏன் நின்றுட்டே இருக்கிற? நான் ஏதாவது உனக்கு தண்டனை கொடுத்திருக்கிறேனா? அவன் கேட்டதும் என்ன பதில் சொல்வதென்றே தெரியாமல் விழித்தாள். உட்காரு. அவள் அவனுக்கு எதிரே இருந்த நாற்காலியில் உட்கார்ந்தாள். ஏய், என்ன அங்கே உட்கார்ற? இங்கே வா. அவள் விவேக் அருகில் உட்கார்ந்தாள். அவள் தோள் மீது கை போட்டு, உன்னை பார்த்து 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சுல்ல கேட்டான். ஆமாம். தலையை தூக்காமல் பதில் சொன்னாள். உன்னை பார்க்குறச்ச எனக்கு சுத்தமாக அடையாளமே தெரியல. 2 வருஷம் முன்னாடி கூட நீ ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்த. உன் தலையில் எவ்வளவு குட்டு நான் குட்டி இருப்பேன். அவன் ஆச்சரியத்தோடு சொல்ல நந்திதா வெட்கப்பட்டாள். உனக்கு நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? அவன் கேட்க. அத்தான், சாப்பிட வரீங்களா? சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல் தயாராக இருக்குது. ஓ, நீ சமைச்சியா? ஆச்சரியமாக கேட்டான். இல்லை, அம்மா சமைச்சு வச்சுட்டு தான் போனாங்க. அது இருக்கட்டும், நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை சொல்லு. நந்திதா யோசித்தாள். தெரியலையே. கண்களை விரித்து சொன்னாள். அவள் தோள் மீது போட்டிருந்த கையை தன் பக்கம் இழுத்தான். அவள் முகம் அவனை நோக்கி நெருங்கி வந்தது. விவேக் அவளை பார்த்தான். அவளின் கண்கள் பயத்தில் படபடுத்தது. அவள் தோள் மீது போட்டிருந்த கையை எடுத்துவிட்டு நாற்காலியிலிருந்து எழுந்தான். பேண்ட் பாக்கெட்டில் கையை விட்டு சாவி ஒன்றை எடுத்து அவளிடம் கொடுத்தான். என்ன அத்தான்? விழித்தபடி கேட்டாள். இது அந்த சூட்கேஸோட சாவி. அதை தர. நின்று கொண்டிருந்த சூட்கேஸை படுக்க வைத்தாள். விவேக் கொடுத்த சாவியால் சூட்கேஸை திறந்தாள். அது வாய் பிளந்து நின்றது. உள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா வெளியில எடு அத்தான் கூப்பிட்டாள். வாசல் கதவு திறந்திருக்கு. திடீர்னு யாராவது வந்து இது எல்லாத்தையும் பார்த்தா நல்லா இருக்காது. கதவை சாத்திட்டு வரட்டுமா அத்தா? இங்கேபடியே கேட்டாள். சாத்திட்டு வா. பக்கத்து போர்ஷனில் யாரோ குடியிருக்காங்க இல்லை? வந்துட போகிறாங்க. ஆமாம் அத்தான் சொன்னவள் எழுந்து போய் வாசற் கதவை மூடிவிட்டு வந்தாள். சூட்கேஸிலிருந்து முகம் மலர 4 புடவைகளை எடுத்து வெளியே போட்டாள். புடவையின் டிசைனும் கலரும் கண்ணை கவர்ந்தது. நந்திதா ஒவ்வொரு புடவையையும் எடுத்து ரசித்தாள். திரும்ப ஞாபகம் வந்தவளாக, அத்தான் சாப்பிட்றீங்களா கேட்டாள். இப்போ வேண்டாம் நந்திதா. அடுத்து டஜன் கணக்கில் சோப்புகள். வாசனை மூக்கை தொளித்தது. எடுத்து வெளியில் வைத்தாள். அடுத்து யூக்கலிப்டஸ் தைலம். அம்மாவுக்கும் ராதாவுக்கும் இது ரொம்ப தேவை தனக்குள் சொல்லிக்கொண்டாள் நந்திதா. வலது பக்கம் இருக்கிற அந்த 4 டப்பாவை எடுத்தாள். என்னென்னு பாரு. டப்பாவை திறந்து பார்த்தாள். கண்கள் சொக்கி அவைகளை பார்த்தாள். 3 லேடிஸ் வாட்ச், 1 ஜென்ஸ் வாட்ச். அத்தான் ரொம்ப அழகாக இருக்குது. மகிழ்ச்சி பிடிபடாமல் சொன்னாள். அப்படியா? சரி, அந்த 3 லேடிஸ் வாட்சில் உனக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்து கட்டிக்கோ. இப்போவே வா. சந்தோஷத்துடன் கேட்டாள். கட்டிக்கோ. தனக்கு பிடித்த வாட்சை எடுத்து கட்டினாள். விலை நிச்சயமாக மிக அதிகம் என்று அவளுக்கு தோன்றியது. தன் கையில் அணிந்தவுடனே தன் கையையும் ஒரு முறை பார்த்தாள். அவளின் கை மேலும் அழகானதாக நினைத்தாள். எப்படி இருக்கு? அத்தானிடம் கேட்டாள். இங்கே வா. அவள் எழுந்து வந்து அவனிடம் காட்டினாள். கடிகாரத்துடன் சேர்த்து அவள் கரம் பிடித்தான். ரொம்ப நல்லா இருக்கு என்றவன் அவள் இடுப்பை தன் கையால் அணைத்தான். நந்திதா, சொல்லுங்க. ஆசையாக வார்த்தையை உதிர்த்தாள். நான் வேற என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? தெரியலையே. சூட்கேஸில் ஒரு லேடி ஹேண்ட்பேக் இருக்கு பாரு. நந்திதா பார்த்தாள். அந்த ஹேண்ட்பேக் ராதாவுக்கு. அதுக்கு கீழே என்ன இருக்குது பாரு. நந்திதா அத்தானிடமிருந்து விலகி திரும்ப சூட்கேஸ் இருந்த இடத்துக்கு போனாள். இன்னும் என்னென்ன வாங்கிட்டு வந்திருப்பார்? யோசனையுடன் ஹேண்ட்பேக்கை எடுத்து வெளியில் போட்டாள். அதன் கீழே 2 டிஷர்ட், 2 ஜீன்ஸ் பேண்ட்டு. அதனை அவசரமாக வெளியே எடுத்தாள். அத்தான், இது யாருக்கு? பரபரப்பாக கேட்டாள். உனக்குத்தான். விவேக் சொன்னதுமே பரவசம் அடைந்தாள் நந்திதா. அத்தானுக்கு அந்த டிஷர்ட்டை போட்டு காட்டுறியா? அளவு எப்படி இருக்குதுன்னு பாரு. அவள் தலையாட்டினாள். ஜீன்ஸ் பேண்ட்டையும் டிஷர்ட்டையும் எடுத்துக்கொண்டு ஆசையாக படுக்கை அறைக்குள் நுழைந்தாள். அத்தானுக்கு என் மேலே எவ்வளவு அன்பு, எவ்வளவு ஆசை! இப்படிப்பட்ட அத்தானிடம் நான் எப்படியெல்லாம் பயந்திருக்கிறேன். அங்கிருந்த ஆளுயர கண்ணாடியின் முன் நின்றாள். சுடிதார் மேல் போடப்பட்டிருந்த துப்பட்டாவை எடுத்து படுக்கையில் வீசி எறிந்தாள். இந்த டிஷர்ட்டும் ஜீன்ஸ் பேண்ட்டும் போட்டுக்கொண்டால் நான் எப்படி இருப்பேன்? ஏய், நீ இருக்கிற அழகுக்கு யாராவது ஒரு ராஜகுமாரன் வந்து உன்னை தூக்கிட்டு போயிடுவாண்டி. ரமா சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. வெட்கப்பட்டாள். அப்போதுதான் படுக்கை அறை தாழ்பாலை போடவில்லை என்ற ஞாபகமே அவளுக்கு வந்தது. ஜீன்ஸ் பேண்ட்டையும் டிஷர்ட்டையும் படுக்கையில் வைத்துவிட்டு கதவை தாழ்பால் போடுவதற்காக 2 அடி நடந்தாள். உள்மனது குறுக்கிட்டது. கதவை சாத்தி தாழ்பால் போட்டால் சத்தம் வரும். அத்தான் அதனை அவமரியாதையாக நினைப்பாரோ? மனது குழம்பியது. அதெல்லாம் தப்பு என்று நினைத்தவள் திரும்ப படுக்கை அருகே வந்து உடைகளை எடுத்துக்கொண்டு அங்கிருந்த பீரோ அருகே போய்
சுடிதாரின் மேல் சட்டையை அவிழ்த்தாள். விவேக் படுக்கை அறைக்குள் வந்தான். அவன் நடந்து வரும் சத்தம் கேட்டு மிரண்டு போய் திரும்பி அவனை பார்த்தாள். அத்தான் பயந்து போய் கூப்பிட்டாள். விவேக் நெருங்கி வந்தான். சட்டென்று கைகளால் தன் மேனியை மறைத்து கொண்டாள். விவேக் அவளை அள்ளி அணைத்தான். அத்தான் பயமாயிருக்குது சொன்ன அவளின் உடம்பு நடுங்கியது. அவள் கன்னத்தில் முத்தம் கொடுத்தான். அவள் மறுக்கவில்லை. அத்தான் கிட்ட என்ன பயம்? பிடியை இறுக்கி கேட்டான். அவளிடமிருந்து எந்த பதிலுமே இல்லை. நந்திதா, உனக்கு என்னை பிடிக்காதா? பிடிக்கும் தடுமாறினாள். அப்போ என்ன பிடிச்சிக்கோ. கையில் இருந்த டிஷர்ட்டை கீழே விட்டுவிட்டு அத்தானை இறுக்கமாக பிடித்தாள். இரவு 8 மணி. ராதா, அவள் அப்பா, அம்மா அனைவருமே ஒரு ஆட்டோவில் வீட்டு வாசலில் வந்து இறங்கினர். எப்போதுமே வீட்டு வாசலில் ஆட்டோ சத்தமோ கார் சத்தமோ கேட்டால் நந்திதா ஜன்னல் வழியாக எட்டி பார்ப்பாள். அதுவும் அப்பாவும் அம்மாவும் வெளியில் போய்விட்டு வந்தால் அவர்கள் எப்பொழுது வருவார்கள் என்று வாசலையே பார்த்து கொண்டிருப்பாள். ஆனால் இன்று நந்திதா ஏன் வாசலுக்கு வரவில்லை? ராதாவின் உள்மனது கேட்டது. ஒருவேளை அடுத்த வாரம் தேர்வு என்பதால் சிரத்தையாக படிக்கிறாளா? மூவரும் உள்ளே நுழைந்தனர். தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்த நந்திதா எழுந்தாள். என்னடி இது? வாசலை திறக்கிற சத்தமோ நாங்கள் உள்ளே வருகிற சத்தமோ உனக்கு தெரியலையா? அப்பா அதட்டலாக கேட்டார். தொலைக்காட்சியோட ஓசையை பெரிதாக வச்சு கேட்டால் திருடன் உள்ளே வந்து திருடிட்டு போகிறது கூட தெரியாது. அம்மா கூட சேர்ந்து திட்டினாள். நந்திதா பதில் ஏதும் சொல்லாமல் நின்றிருந்தாள். புடவைகள், வாட்சுகள், டீ ஷர்ட்கள், ஜீன்ஸ் பேண்ட், ஹேண்ட்பேக், வாசனை திரவியங்கள், சோப்பு என்று வரவேற்பறை முழுவதும் சிதறி கிடக்க ராதா அவைகளை ஆச்சரியமாக பார்த்தாள். ஏதிடி இதெல்லாம்? அம்மா முந்திக் கொண்டு அவசரமாக கேட்டாள். அத்தான் வந்துட்டு போனாரு. என்னது? ராதா அதிர்ச்சியுடன் கேட்டாள். ஆமாக்கா, நான் கூட கேட்டேன். என்ன அத்தான், நீங்கள் நாளைக்கு தானே வரதா அம்மா சொன்னாங்கன்னு. விவேக் அதுக்கு என்ன சொன்னா? அப்பா கேட்டார். திடீர்னு சர்ப்ரைஸாக வீட்டுக்கு வரணும்னு வந்தேன்னு சொன்னார். நீ அவரை இருக்க சொல்லலையா? ராதா கேட்டாள். சொன்னேன், ஆனால் ஃபோன் ஏதோ வந்தது, போயிட்டாரு. அவளிடமிருந்து தடுமாறியபடி வார்த்தைகள் வந்தது. கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு பிறகு வீட்டுக்கு வந்தவன் இப்படி தங்காமல் தங்களை பார்க்காமல் போவானா? ராதாவிற்கு ஏக்கமும் தவிப்பும் கோபமாக வந்தது. ராதா, அப்பா, அம்மா மூவருமே விவேக் கொடுத்துவிட்டு போயிருந்த பொருட்களை ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தனர். தனக்கென்று விவேக் குறிப்பிட்டு சொல்லிவிட்டு போன புடவையை ஆசையாக எடுத்து ராதா தோள் மீது போட்டு பார்த்தாள். புடவையின் தரமும் வண்ணமும் டிசைனும் வசீகரமாக இருப்பதை உணர்ந்தாள். என் மேலே எவ்வளவு ஒரு அன்பு, எவ்வளவு ஒரு ஆசை. ஆனால் இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டா அது மட்டும் அன்பாயிடுமா? என் கூட ஒரு நாள் முழுக்க இருந்து ராதா ராதான்னு என்னை கூப்பிட்டுக்கிட்டு என் கையை பிடிச்சிக்கிட்டு ஆசையாக அன்பாக 4 வார்த்தை பேசிட்டு போயிருந்தா மனதுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். இப்போ மனசு எப்படி தவிக்குது? ஏமாற்றத்துடன் தனக்கென இருந்த லேடிஸ் வாட்சை எடுத்து தனது கையில் கட்டி கொண்டாள். மிக அழகாக இருந்தது. அளவு மிகச் சரியாக இருந்தது. விவேக் தனது கையை இறுக பிடித்திருப்பது போல ராதா நினைத்தாள். கடிகாரத்தை பார்த்தாள். மணி இரவு 9ஐ தாண்டி இருந்தது. சரி, இப்போ அத்தானோட சண்டை போட வேண்டாம். காலையில் எழுந்ததும் ஃபோனில் கூப்பிட்டு சண்டை தான். இப்படி ஒருத்தி நமக்காக ஏங்கிட்டு இருக்காளேன்னு என்ன அவருக்கு துளி கூட இல்லையா? நான் கேட்குற கேள்வியில் ஒரு நாள் இல்லை, துபாய் போகிற வரைக்கும் இங்கே என் கூடயே இருந்துட்டு தான் போகணும். இந்த ராதாவை விட வேற என்ன வேலை முக்கியம் அவருக்கு? தனக்குள் நினைத்த ராதா அம்மாவை கூப்பிட்டாள். என்னடி, அத்தான் ரொம்ப மோசம்மா. ஏன் பின்ன இப்படியா நம்ம வீட்டில் தங்காமல் நம்மளை பார்க்காம போகிறது? 2 வருஷம் கழித்து வந்திருக்கிறாரு, இப்படியா பண்ணுவார்? ராதாவின் ஏமாற்றமும் ஏக்கமும் சுப்பிரமணியத்திற்கும் புரிந்தது. ராதா, சொல்லுங்கப்பா. விவேக்கு ஃபோனை போடு அவனுக்கு. நானே கேட்குறேன். இப்போ வேண்டாம்ப்பா, மணி 10 போகுது. ஒருவேளை தூங்கியிருந்தாலும் தூங்கியிருப்பாங்க, காலையில் பேசிக்கலாம். அதுவும் சரிதான், அம்மா சொன்னாள். ராதா ஹேண்ட்பேக்கை எடுத்து பிரித்து பார்த்தாள். ஆசையாக இருந்தது. நல்ல கலர், பெரியது, நிறைய பொருட்கள் வைத்து கொள்ளும் வசதி. அப்பொழுதுதான் ராதாவுக்கு நந்திதாவின் ஞாபகமே வந்தது. நந்திதா அவள் அக்காவின் அருகில் வந்தாள். அத்தான் உனக்கு என்ன ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தாரு? ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டும். வா, உனக்கு உன் அழகுக்கு அது 2மே சூப்பராக இருக்கும். எங்க காட்டு. ராதா கேட்டதும் நந்திதா படுக்கை அறைக்குள் சென்று ஜீன்ஸ் பேண்ட்டையும் டிஷர்ட்டையும் எடுத்து கொண்டு வந்து காண்பித்தாள். ஓ, என்ன ஒரு கலர் காம்பினேஷன்! ராதா வாய்விட்டு புகழ நந்திதாவிடம் எந்த உணர்ச்சியும் இல்லை. ராதா அவள் முகத்தையே பார்த்தாள். முகம் துவண்டு போயிருந்தது. தேர்வுக்கு படித்து படித்து களைத்து போயிருப்பாளோ பாவம். ராதா தனக்குள் சொல்லிக்கொண்டாள். காலை எழுந்தது அத்தானுக்கு ஃபோன் பண்ணலாமா என்று எண்ணினாள். ஆனால் ஏனோ மனம் தடுத்தது. பாவம், வெளிநாட்டில் எத்தனை நாட்கள் நேரம் பார்க்காமல் உழைத்திருப்பாரோ. அங்கு ஓய்வு எடுக்கவோ அதிக நேரம் தூங்கவோ முடியுமோ? இங்கே வீட்டுக்கு வந்தால் தானே ஓய்வும் தூக்கமோ? பாவம், இப்போது ஃபோன் பண்ணி எழுப்ப வேண்டாம்.
பாட்டு கிளாஸை முடித்துவிட்டு வந்து பேசுவோம். எண்ணி அவள் நைட்டியை கழற்றி விட்டு புடவைக்கு மாறி பாட்டு கிளாஸுக்கு கிளம்பினாள். வெளியே கிளம்பி கொண்டிருந்த ரவி ராதா வந்ததும் வாங்க என்று வரவேற்றுவிட்டு உஷாவை கூப்பிட்டான். சமையல் அறையிலிருந்து வெளிப்பட்ட உஷா வாமா உட்காரு என்றாள். ரவியை பார்த்ததும் மரியாதை காரணமாக ராதா உட்காராமல் நின்றாள். அதை கவனித்த உஷா பரவாயில்ல உட்காரு ராதா, இன்னைக்கு அவர் சீக்கிரமாகவே கடைக்கு போறாரு என்றாள். ராதா ஏன் என்பது போல புருவங்களை உயர்த்தி பார்த்தாள். ராதா நாளைக்கு தானே ஆயுத பூஜை? உஷா கேட்டாள். ஆமாம் தலையாட்டினாள் தரையில் உட்கார்ந்தபடி. ஆனால் அவங்க கடையில் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையே பூஜை பண்ணுவாங்க. அப்படியே ஆயுத பூஜையையும் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுதான் சீக்கிரமாக கிளம்பிட்டாரு. ஓ என்றாள் ராதா. வரேன் உஷா, வரேன் ராதா ரவி சொல்லிவிட்டு வேலைக்கு கிளம்பினான். அக்கா சொல்லு ராதா, காலையில் நீங்கள் மகா கணபதி மானஸ்ராமி பாட்டு பாடினீங்களே, என்ன ராகம்? நாட்டை ராகம். அது மனசை அப்படியே ஈர்க்கும். வாவ், என்னம்மா இருந்தது தெரியுமா? சொர்க்கமே கீழே இறங்கி வந்த மாதிரி இருந்தது. உஷா அடக்கத்துடன் சிரித்தாள். ராதா, நீ பாட்டு கிளாஸ் சேர்ந்த உடனேயே டக்குன்னு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நீ சீக்கிரமாக அரங்கேற்றம் பண்ணலாம். அக்கா, நான் சீக்கிரமாக கற்றுக்கிட்டேன்னா அதுக்கு இன்னொரு விஷயம் காரணம் இருக்குது. என்ன? உஷா புரியாமல் கேட்டாள். நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் பாடுறச்ச அதை ரசித்து நானும் என் வீட்டில் உங்களை தொடர்ந்து பாடுவேன். அதனால தான் எனக்கு சீக்கிரமே பாட்டு வந்துடுச்சு. ராதா சொன்னதும் உஷா சிரித்தாள். அக்கா, நீங்களும் அவரும் சேர்ந்து தஞ்சாவூர் மண் எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு சேர்த்து செஞ்சது இந்த பொம்மைன்னு பாடுறச்ச என் தங்க டான்ஸே ஆடிட்டானா பாருங்களேன். உஷா அதனை வியப்புடன் கேட்டாள். ராதா, உங்கள் அப்பாவும் அம்மாவும் காலையிலேயே வெளியே கிளம்பி போயிட்டாங்க போல இருக்கே. ஆமாக்கா, எங்கள் சொந்தக்காரரோட பொண்ணை பெண் பார்க்க அமெரிக்காவிலேருந்து மாப்பிள்ளை ஒருத்தர் வராரு. ஓ, அதனால் அவங்க போயிருக்காங்க. எங்கள் அத்தையும் அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி போயிருக்காங்க. அநேகமாக இந்த இடம் முடிஞ்சிடும். இதே மாதிரி பொண்ணு பார்க்குறப்போ அந்த பொண்ணு வயசில் இருக்கிற தோழிகள் பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னா ஒருவேளை பையன் மனசு மாதிரி எனக்கு இந்த பொண்ணு வேண்டாம், அந்த பொண்ணை பாரு, அந்த பொண்ணு அழகாக இருக்காளேன்னு சொல்லிட்டா அதனால் எங்கள் வீட்டில் இது மாதிரி இடங்களுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டாங்க என்று ராதா சொல்ல, ராதா வீட்டில் அவர்கள் செய்வதும் சரிதான் என்று உஷாவுக்கு தோன்றியது. ராதா, இன்னைக்கு பாரதியார் பாட்டு ஒன்று பாடலாமா? உஷா பாட ராதா பின்பற்றினாள். காற்று வெளியிடை கண்ணம்மா நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். அமுதூற்றினையொத்த இதழ்களும் நிலவுரி ததும்பும் விழிகளும். பாட்டு வகுப்பை முடித்துவிட்டு வீட்டிற்குள் நுழைந்த ராதா எதிரே மாட்டியிருந்த கடிகாரத்தை பார்த்தாள். மணி 8 ஆகியிருந்தது. நந்திதா எங்க? அவள் இன்னும் பள்ளிக்கூடம் கிளம்பலையா? நந்திதா கூப்பிட்டாள். பதிலே இல்லை. எங்கே போயிட்டா? படுக்கை அறைக்குள் நுழைந்தாள். நந்திதா படுத்து கொண்டிருந்தாள். காய்ச்சலா? பயந்தபடி அருகே போனாள். கண்களில் கண்ணீர் வழிந்தபடி நந்திதா. என்னடியாச்சு? அவள் தலையை தூக்கி மடி மீது வைத்து கேட்டாள். அக்கா. சொல்ல முடியாமல் அழுதாள். என்னடி, தேர்வை நினைச்சு பயப்படுறியா? திடுக்கிட்டபடி கேட்டாள். இல்லை, கதறினாள் நந்திதா. அவளை தூக்கி என்னாச்சு சொல்லு. அக்கா கவலைப்படுறேன் இல்லை, சொல்லு என்று அணைத்து கொண்டாள். அவள் நடந்த விஷயத்தை முழுவதுமாக சொல்ல ராதா உறைந்தே போனாள். நந்திதா சொன்னதை கேட்டு ராதாவிற்கு நெஞ்சே வெடித்துவிடும் போல இருந்தது. கடற்கரையில் கட்டிய மணல் வீட்டை யாரோ எட்டி எட்டி உதைத்து கலைத்தது போலிருந்தது. மனது வலித்தது. கண்ணீர் வந்தது. அடக்கி கொண்டாள். தங்கை முன் அழக்கூடாது என்று தீர்மானித்தாள். நந்திதா, இங்கே பாரு, இந்த விஷயம் நம்ம 2 பேரோட மட்டும் இருக்கட்டும். நீ உன்னை தேத்திக்கோ. நீ எப்போதும் போல சாதாரணமாக நான் இப்போ அத்தை வீட்டுக்கு போகிறேன். அக்கா வேண்டாங்க்கா, பயத்துடன் தடுத்தாள். இது உன்னோட வாழ்க்கை பிரச்சனை. நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது. இப்போ அத்தையும் வீட்டில் இல்லை. விவேக் தனியாக தான் இருப்பான். நீ ஏமாந்துடக்கூடாது இல்லையா? நான் போய் பேசிட்டு வரேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த நேரத்தில் தைரியமாக இருக்கணும், அதுதான் முக்கியம். நீ இருப்பியா? இருப்பேன் அக்கா. நீ நல்ல பொண்ணு, கவலைப்படாத சொன்னவள் ஆறுதலாக அவள் முதுகை தடவி விட்டு அவள் அழுகையை நிறுத்திய பின் அத்தை வீட்டிற்கு புயலாக புறப்பட்டாள். வீட்டிற்குள் நுழையும் போதே விவேக்குடன் என்ன பேச வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தாள். ராதா காலிங் பெல்லை அழுத்த கதவை திறந்த விவேக் அவளை எதிர்பார்க்காததால் அதிர்ச்சி அடைந்து நின்றான். உள்ளே வா. அவன் முகம் பேய் அடித்தது போல மாறியிருந்தது. வரணும்னு முன்பு எண்ணம் இருந்தது. ஆனால் இப்போ நீ இருக்கிற இடத்துல உள்ளே வரவே பயமாயிருக்கு. ராதாவின் வார்த்தை அவன் நெஞ்சை குத்தியது. என்ன சொல்கிற? உள்ள வா. ஒன்றும் தெரியாதது போல கேட்டான். ராதா உள்ளே போனாள். எப்படி இருக்கிற? நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். ராதா சொன்னதை கேட்டு அவன் அதிர்ந்தான். பொண்ணு கேட்டு எங்கள் வீட்டுக்கு வர உரிமை இருக்குது, ஆனால் இப்படி முறை தவறி நடக்கலாமா? கோபமாக கேட்டாள். நந்திதா உண்மையை சொல்லிவிட்டாள் என்று அவனுக்கு புரிந்தது. இருந்தாலும் அதனை வெளிக்காட்டி கொள்ளாமல், ராதா என்ன பேசுகிற?
உரக்க குரல் கொடுத்தான். நீ தலையை குனிஞ்சிருக்கணும், தலையை நிமித்தி பேச உனக்கு எந்த தகுதியுமே இல்லை. நான் சொல்கிறத மட்டும் கவனமாக கேளு. இன்றைக்கி நீ வீட்டுக்கு வந்தப்போ என்ன நடந்ததுன்னு பேச எனக்கு நாக்கு கூசுது. நீ மனுஷன் தானே, எப்படி மிருகமான? எனக்கு உன்னை பார்க்கவே அசிங்கமாக இருக்குது. உன்னை எவ்வளவு உயரத்தில் வச்சு அழகு பார்த்துருக்கேன் தெரியுமா? இப்போ நான் இங்கே வந்தது என் தங்கையோட வாழ்க்கை பாழாயிடக்கூடாதுன்னு. இதை பாரு, உன் மேலே அன்பு மட்டுமில்லை, எவ்வளவு மரியாதை வச்சுருந்தோம்னு உனக்கு தெரியுமா? நீ இப்படி செஞ்சேன்னு உன் மாமாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா அவர் உயிரியே விட்டுடுவார் தெரியுமா? கோபமாக கேட்டாள். ராதாவிற்கு முழு விஷயமும் தெரிந்துவிட்டது என்பதை அறிந்த விவேக் தலையை தாழ்த்தி கொண்டா. இதை பாரு, நந்திதாவுக்கு இன்னும் 18 வயசு ஆகலை, சட்டப்படி இன்னும் மேஜர் ஆகலை. போலீஸ்க்கு போனால் உன் நிலைமை என்னாகும்? அப்புறம் அத்தை நிலை என்னாகும்? இதெல்லாம் நினச்சி பார்த்தியா? ராதா சொல்ல சொல்ல விவேக்குக்கு பயம் தொற்றி கொண்டது. நீ அவளை குறை சொல்லலாம், ஆனால் அவள் இன்னும் குழந்தடா. இந்த செயலை ஒரு 3வது மனுஷன் பண்ணியிருந்தா அவள் முரண்டு பிடிச்சிருப்பா, தப்பிக்க போராடி இருப்பா. ஆனால் நீ சொந்தம்டா. அவளுக்கு உண்மையில அன்பை விட மரியாதை அதிகம். அதை நீ உனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட. இதை பேசுகிறச்சியே எனக்கு நெஞ்சே வலிக்குது. இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு நீ பாட்டுக்கு வந்துட்டியே. ஒருவேளை அவள் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருந்தா உன் கதி என்ன? ஆசை தங்கச்சியை பறி கொடுத்துருக்கிற என் நிலை என்ன? விவேக்குக்கு ராதா பேச பேச வியர்த்து கொட்டியது. நீ துபாய்க்கு போ, ஆனால் 6 மாதம் கழித்து திரும்பி வரணும். நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். ஒருவேளை அவளுக்கு இப்போ ஏதாவது ஆச்சுன்னா, புரியுதா? ஒருவேளை அவள் மாசமானா நான் செய்தி சொல்வேன். நீ புறப்பட்டு வந்து தாலி கட்டணும். ஆனால் இதெல்லாம் அப்புறமா நடக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ நீ முதல்ல செய்ய வேண்டிய விஷயம், அத்தையோட உட்காந்து பேசி எனக்கு ராதாவை பிடிக்கல, நந்திதாவை தான் பிடிச்சிருக்குது, அவளையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லணும். பேசிய போது ராதாவிற்கு கண்ணீர் சிந்தியது. அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டாள். ராதா இருக்கிறச்ச எப்படிடா அவள் தங்கையன்னு கேட்டா நீ தான் அவங்கள சமாதானப்படுத்தணும். என்ன செய்வியோ ஏது செய்வியோ, நீ ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி உனக்கும் நந்திதாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கணும், நடந்தே தீரணும். நான் உன்கிட்ட பிச்சை கேட்டு வரல, பிராயச்சித்தம் பண்ணிக்கொன்னு அறிவுரை சொல்ல வந்திருக்கிறேன். நீ பிரச்சனை பண்ணினா நான் பிரளயமாக மாற தயங்கவே மாட்டேன். ராதா ஆவேசமாக அனல் கக்க பேச பேச விவேக் மௌனமானா. அவன் கண்களில் கண்ணீர். ராதா அவள் நிமிர்ந்து பார்த்தாள். எப்படி அப்படி நடந்துக்கிட்டேன்னு தெரியல. உங்கள் வீட்டுக்கு வந்தபோது எனக்கு அந்த மாதிரி எண்ணம் துளி கூட இல்லை. யாருமே இல்லாத அந்த தனிமை என்னை மிருகமாக்கிடுச்சு. என் இளமை என் கண்ணை மறைச்சிடுச்சு. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ சொன்ன மாதிரி அம்மா கிட்ட பேசி நான் சம்மதிக்க வைக்கிறேன். ராதாவின் கண்களிலிருந்து கரை புரண்டு வந்தது கண்ணீர். நான் வரேன், அத்தை வந்துடுவாங்க, பார்த்துட்டு போய் விரக்தியாக சிரித்தாள். நான் இங்கே வந்ததோ என் தங்கையோட வாழ்க்கைக்கு நான் இங்கே வந்ததே என் தங்கையோட வாழ்க்கைக்காகத்தான். இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் வரேன் சொல்லிவிட்டு அவள் மலமளவென்று வாசலுக்கு வந்து தெருவை தாண்டி பஸ் பிடித்து வீட்டிற்கு வந்தாள். அங்கு கவலையுடன் உட்கார்ந்திருந்த நந்திதாவை ஆறுதல் படுத்தி விவேக்கிடம் தான் பேசியது முழுவதையுமே சொல்லி அவளை தைரியப்படுத்தினாள். நந்திதாவும் சமாதானம் அடைந்தாள். மாலை 5 மணி. ரவி, சுமதி, ஜமுனா அனைவருமே சேர்ந்து ஆயுத பூஜையை முன்னிட்டு கலர் பேப்பர்களை விதவிதமாக கத்தரித்து ஒட்டினர். ஆங்காங்கே பலூனை தொங்கவிட்டு அழுகுப்படுத்தினர். ஜெராக்ஸ் மிஷினுக்கு, லேமினேஷன் மிஷினுக்கு, பீரோவுக்கு, கல்லாவுக்கு, மாட்டப்பட்டிருந்த சாமி ஃபோட்டோக்கு, கேஸ் பில் புக்கின் மீது எல்லாமே சந்தனமும் குங்குமமும் இட்டனர். சாமி படத்துக்கு மாலை போட்டனர். கணக்கு புத்தகத்தையும் கேஸ் பில்லையும் சாமி படத்துக்கு முன் வைத்தனர். ஒரு இலையை விரித்து அதில் பொறி, கடலை, வெள்ளை சர்க்கரையை கொட்டினர். சுமதி சாமி படத்துக்கு முன் இருந்த விளக்கை ஏற்றினாள். ஜமுனா ஊதுபத்தி கொளுத்தி வைத்தாள். தம்பி, தேங்காயை உடைச்சிட்டு வா, முதலாளி சொன்னார். ரவி தேங்காயை உடைத்து எடுத்து கொண்டு வந்தா. ரவி, நீ சூடத்தை கொளுத்தி சாமி படத்துக்கு காட்டுப்பா. ரவி சூடத்தை ஏற்றினான். பயபக்தியுடன் சூடத்தை சாமி படங்களுக்கு காட்டிவிட்டு கல்லாவுக்கும் மற்ற இடங்களுக்கும் காட்டிவிட்டு முதலாளிக்கு ஒற்றிக்கொள்ளும்படி காட்டினான். அவர் கண்களில் ஒற்றிக்கொண்டார். பின் ஜமுனா சுமதிக்கு காட்டிவிட்டு பின் தரையில் வைத்து தானும் ஒற்றிக்கொண்டு கண்களை மூடி கடவுளை வணங்கினான். சுமதி பூஜை முடிந்தவுடன் எப்போதுமே நீதானே பாடுவே, பாடு, முதலாளி சொன்னார். அவளும் பாடத் தொடங்கினாள். மாணிக்க வீணை ஏந்தும் மாதேவி கலைவாணி, தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம், அம்மா பாட வந்தோம். ரவி அவள் பாடுவதை கவனித்தான். ராகம் தடுமாறியது, தாளம் இடமாறியது. ஆனாலும் மூச்சு விடாமல் வரிகளை மறக்காமல் பாடி முடித்தாள். வரிகளை மறக்காமல் பாடி முடித்தாள். நல்லா பாடினம்மா, முதலாளி சொல்ல சுமதி வெட்கப்பட்டாள். எங்கே தன்னை பாடச் சொல்லி விடுவாரோ என்று பயந்து ஜமுனா தலையை குனிந்து கொண்டாள். ஏன்பா ரவி, முதலாளி கூப்பிட்டார். என்ன சார் கேட்டான். நீ ஏதாவது பாடுவியா? அவர் கேட்க அவனுக்கு வேறு ஏதோ உலகத்தில் இருப்பது போல இருந்தது. ஏன்பா, என்னாச்சு? அவர் கேட்டார். ரவி மௌனமாக அவரை பார்த்தான். பாடத் தெரியுமான்னு கேட்டேன். கண்களை விரித்து கேட்டார்.
பாடுவேன் சார். இதை பாரு, இன்னைக்கு பூஜை பண்ணியிருக்கிறோம், நீ பாட்டுக்கு ஏதாவது சினிமா பாட்டு பாடிடாத சொல்லிவிட்டு சிரித்தவர், ரொம்பவும் ஞாபகம் இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு 2 வரி சாமி பாட்டு ஏதாவது பாடேன் என்றார். பாடுறேன் சார் சொன்னவன் தனக்கு எதிரே இருந்த சாமி போட்டோக்குள்ளே ஒரு நிமிடம் பார்த்தான். கண்களை இறுக மூடினான். இந்த இடமே பெரிய மேடை போலவும் ஜமுனா சுமதி முதலாளி பெரிய கூட்டம் போலவும் தோன்றியது. பாடத் தொடங்கினான். ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகிறான் தாலேலோ. ரவி பாடி முடித்ததும் முதலாளி அவனை அதிர்ந்து போய் பார்த்தார். ரவியின் குரல் அவரின் இதயத்தை தொட்டது. அவரின் உடம்பு சிலிர்த்தது. அவர் அவனை அதிசயமாக பார்த்தார். இவ்வளவு இனிமையாக பாடுவார் என்று எதிர்பார்க்காத ஜமுனாவும் சுமதியும் ரவியை பிரமிப்பாக பார்த்தனர். தம்பி, நீ என்னை என்னமோ பண்ணிட்ட, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, வேற ஏதாவது பாட்டு தெரியுமா, பாடுறியா? அவனிடம் ஆசையாக கேட்டார். கண்களை மூடினான். பாட ஆரம்பித்தான். குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றுமில்லை கண்ணா, குறையொன்றுமில்லை கோவிந்தா. ரவி பாட பாட முதலாளி கண்ணீர் வழி அவனை பார்த்தார். தம்பி இங்க வா. ரவி அவர் அருகில் போனா. உன் குரல் தெய்வத்தோட குரல் மாதிரியே இருக்குதுப்பா, ஏன்பா நீ பாட்டு படிச்சிருக்கியா? சந்தேகத்தோடு கேட்டார். ஆமாம் சார், தலையாட்டினான். படிச்சிருக்கியா? என்ன படிச்சிருக்கிற? அதிர்ச்சியுடன் கேட்டான். இசைக்கல்லூரியில் டிப்ளமோ மியூசிக் சார். கர்நாடக சங்கீதம், நாட்டுப்புற பாடல்கள் எல்லாமே தெரியும் சார். ஏன்பா உன் குரலோட இனிமை உனக்கு தெரியலையா? பாட வேண்டிய வாயால் நோட்டு புக்கு விளைய சொல்லி இத்தனை நாளாக விற்றுக்கிட்டு இருந்தியா? நீ மேடையில் கச்சேரி பண்ண வேண்டிய ஆள், இப்படி கடையில் உக்காந்துட்டியே, தப்புப்பா தப்புப்பு. அவர் சொல்ல சொல்ல தன்னுடைய லட்சியம் ஏழ்மையில் கருகி போனதை நினைத்து கண்ணீர் விட்டான். வறுமை சார், வீட்டில் வறுமை, பாட்டுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கல சார், வேதனையோடு சொன்னான். அவனை அணைத்தார். தம்பி, உனக்கு வாய்ப்பு தராதவங்கெல்லாம் உன்னை பாட சொல்லி கேட்டிருக்க மாட்டாங்க. உன்னுடைய பாட்டில் நான் கடவுளையே பார்த்தேன்ப்பா, கடவுளையே பார்த்துட்டேன். ரவி கண்களை துடைத்து விட்டு அவரை பார்த்தான். இதை பாரு, என் வீடு இருக்கிற நகரில் ஒரு கோவில் இருக்குது, அதுக்கு நான் தான் தர்மகர்த்தா. உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சென்னையில் எப்போவுமே ஆயுத பூஜை முடிஞ்சால் கூட அதை 3 வாரம் அவங்க இஷ்டப்பட்ட நாளில் கொண்டாடுவாங்க. அதே மாதிரி தான் விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சதையும். ஆனால் ஒரு 2 வாரத்துக்கு எல்லா கோவில்களையும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இன்னிசை கச்சேரி நடத்துவாங்க. அவர் சொல்ல ரவி தெரியும் என்று தலையாட்டினான். எங்கள் நகர் கோவிலில் ஒரு 10 நாள் கழித்து தான் கொண்டாடுறோம். ஏற்கனவே மாலை 5 மணிக்கு குழந்தைகளுக்காக ஒரு மேஜிக் ஷோவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அது முடிஞ்சது நீ கச்சேரி பண்ணுற, சரியா? ரவி உதட்டில் புன்னகை தவழ்ந்தது. ஆனந்த கண்ணீரை துடைத்து கொண்டு அவரை நன்றியுடன் பார்த்தான். ஏன்பா, நீ பாடினா நல்லா இருக்கும், ஆனால் இங்கே இந்த மக்களுக்கு ஒரு பொண்ணும் சேர்ந்து பாடினா தான் பிடிக்கும். உங்கள் வீட்டில் வேறு யாராவது பாடுவாங்களா? சந்தேகத்துடன் கேட்டார். என் மனைவியும் பாட்டு கற்றுக் கொடுத்துட்ருக்கா சார். ரவி சொன்னதுமே அவருக்கு தூக்கி வாரி போட்டது. என்னப்பா, வாழ்க்கையே இப்படியா வீண் பண்ணுவ? கல்யாணமாச்சுன்னு சொல்லவே இல்லையே? வருத்தத்துடன் கேட்டார். சார், கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாதுன்னு எண்ணம் இல்லை சார், அதை சொல்கிற தகுதி எனக்கு இல்லை. ரவி வாய் விட்டு அழுதான். அவன் அழுவதை பார்த்து சுமதியும் ஜமுனாவும் கூட கண் கலங்கினர். தம்பி, ஒரு நிமிஷம் இரு என்றவர் கல்லா அருகில் போனார். அடடா, என்ன ஒரு குரல், என்ன ஒரு ஞானம்! கடவுளே, நீ இப்படிப்பட்டவனை இப்படியா வச்சிருப்ப? சொல்லிக்கொண்டே கல்லாவில் கையை விட்டு 2 500 ரூபாய் நோட்டுகளை எடுத்து ரவியின் கையில் திணித்தார். நீயும் உன் மனைவியும் சேர்ந்து எங்கள் நகர் கோவிலில் கச்சேரி பண்ணுறீங்க. இப்போ நான் கொடுத்தது அட்வான்ஸு, சரியா? நீ கர்நாடக கச்சேரி பண்ணுற, அப்புறமா நாட்டுப்புற பாடல் பாடுற. மக்கள் கட்டாயப்படுத்தினா சினிமா பாட்டும் பாட வேண்டியிருக்கும், சரியா? நன்றி சார், நிச்சயம் சொன்னவன் அவர் காலில் விழுந்து வணங்கினான். இதை பாரு, ஒரு நல்ல கலைஞனை இந்த நாடு இழக்கக்கூடாது. நான் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்கிட்டையும் உன்னை பற்றி சொல்கிறேன். கண்டிப்பாக உனக்கு மேலே மேலே வாய்ப்புகள் வரும். என்னுடைய வாழ்த்துக்கள். முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. உன் மனைவி கிட்ட விஷயத்த சொல்லு. அவங்க சந்தோஷப்படுறத நீ பார்க்கணும், போ. சுமதியும் ஜமுனாவும் பொறிக்கடலையை ஒரு பையில் போட்டு ரவியிடம் கொடுத்தனர். ரவி விடை பெற்று வாசலுக்கு வந்தான். வானம் தன் வசமானது போல உணர்ந்தான். விறுவிறு என்று வீட்டை நோக்கி நடந்தான். ரவிக்கு மனம் முழுவதுமே கற்பனைகள். எப்படி வீட்டுக்கு நடந்து வந்தான் என்றே தெரியவில்லை. வீட்டு கதவை தட்டினான். உஷா கதவை திறந்தாள். என்றுமில்லாமல் அவளை ஆச்சரியமாக பார்த்தான். அவளுக்கு வெட்கமாக இருந்தது. உள்ள வாங்க. ரோட்டில் நின்றுக்கிட்டு என்ன பார்வை இது? ரவி உள்ளே போனான். ரவி தான் கையில் கொண்டு வந்திருந்த பையை உஷாவிடம் கொடுத்தான். அதில் பொரிக்கடலை, ஆப்பிள் ஸ்வீட்டு, ஆயுத பூஜை பிரசாதம் என்று உஷாவிற்கு தெரிந்தது. சட்டை பையிலிருந்து 1000 ரூபாயை எடுத்து, என்ன இது சொல்லு என்று ஆசையோடு கேட்டான். இது சம்பளம் இல்லை, வேற என்ன? புரியாமல் வெளித்தாள். அருகில் வந்து அவளை அணைத்தான். இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? நம்முடைய கனவு களைஞ்சு போச்சுன்னு எத்தனை நாள் வருத்தப்பட்டிருக்கோம்.
விசாவின் இதயம் ரவியின் சஸ்பென்ஸால் படபடக்க ஆரம்பித்தது. இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? சீக்கிரம் சொல்லுங்களேன். உஷா படபடத்தாள். நமக்கு பாட சான்ஸ் கிடச்சிருக்குது. இந்த 1000 ரூபாய் கச்சேரி பண்ண அட்வான்ஸு. அவள் கன்னத்தில் முத்தமிட்டு சத்தமாக சொன்னான். என்ன சொல்கிறீங்க? கண்ணீர் மல்க கேட்டாள். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஊர் சக்தி நகரில் இருக்கிற கோவிலில் ஆயுத பூஜை விழாவை கொண்டாடுறாங்க. அதில் நம்மளை கச்சேரி பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் இந்த 1000 ரூபாய் அட்வான்ஸு. அதிர்ந்தவள் மகிழ்ச்சியில் ரவியையே பார்த்தாள். என்ன அப்படி பார்க்குற? நம்பிக்கை இல்லையா? இந்த வாய்ப்பை கொடுத்தவர் என் கடை முதலாளி. அவர்தான் அந்த கோவிலோட தர்மகர்த்தா. எப்படி வாய்ப்பு கொடுத்தாரு? உஷாவிடமிருந்த சந்தோஷத்தில் வார்த்தைகள் தடுமாறி வந்தன. இன்னைக்கு ஆயுத பூஜையை கடையில் கொண்டாடினோம்ல, அதில் சுமதி பாடினா என்னை பாட தெரியுமான்னு கேட்டார். நான் பாடின உஷா. அவர் அசந்து போய் வாய்ப்புகள் கொடுத்துட்டாரு. ரவி சொன்னதும் கை கூப்பி இறைவனுக்கு நன்றி சொன்னாள். உஷாவின் உடல் குலுங்கியது. அவளால் அழுகையையும் ஆனந்தத்தையும் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. ரவி அவளை அணைத்தான். இதை பாரு, இன்னும் கிட்டத்தட்ட 10 நாள் தான் இருக்குது. என்னென்ன பாட்டு பாடலான்னு சொல்லி இப்போவே முடிவு பண்ணிடலாம் சொன்னவன் தன் கையால் அவள் முகம் ஏந்தி ஜெயிப்போம் என்றான். அவள் தலையாட்டினாள். முதல்ல கடவுள் வணக்கம். அதுலேயே நிறைய பாட்டு இருக்குது. என்ன பாட்டு பாடலாம்? நீயே சொல்லு. அவள் கண்களை நேருக்கு நேராக பார்த்து கேட்டான். உஷாவிடமிருந்து வார்த்தைகளே வரவில்லை. என்ன சொல்கிற? ரவி புரியாமல் கேட்டான். உஷாவிடமிருந்து வேறு ஏதும் வார்த்தைகள் வரவே இல்லை. ஏய், என்னாச்சு? இறை வணக்கத்தில் என்ன பாட்டு பாடலான்னு கேட்டேன். வந்து தொண்டையை அழுத்தி பிடித்து பேச முயற்சி செய்தாள். உஷா. ரவி அதிர்ந்தான். ஏன் பேச மாட்டேங்கிற? திடுக்கிட்டான். அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நீங்கள் பேச முயற்சித்தால் முடியவில்லை. உடம்பை உலுக்கி தவித்தாள். உஷா, என்னாச்சு? ரவி உரக்க கத்தினான். அவளை உலுக்கினான். பேச முடியவில்லையே. அவள் சைகையால் சொல்ல ரவி அதிர்ந்து நின்றான். தவித்தான். அவனுக்கு மூச்சு நின்றது போல இருந்தது. உஷா உஷா, நமக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை? இப்போ நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலையே. நான் பாவி. ஓ என்று ரவி வாய்விட்டு கதற, ரவி அலறும் சத்தம் பக்கத்து போஸ்டில் இருந்த ராதாவின் காதில் விழுந்தது. ஏதோ விபரீதம் என்று புரிந்தது. ஓடி வந்தாள். அவர்கள் இருவரும் அழுவதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள். ராதா எதிர்பாராமல் ஒரு மேடை கச்சேரிக்கு வாய்ப்பு கிடைச்சது. வாய்ப்பை கொடுத்தவர் உஷாவுடன் சேர்ந்து பாடணும்னு சொன்னார். நானும் அவர்கிட்ட சம்மதத்தை சொல்லிட்டு அந்த நல்ல செய்தியை இவகிட்ட சொன்னேன். ஆனால் இவ இப்படி ஊமையாயிட்டாலே. ரவி கதறினான். ராதா ஒரு நிமிடம் கையை பிசைந்தபடி நின்றாள். இதை பாருங்க, பதட்டப்படாதீங்க. நமக்கு அடுத்த தெருவிலேயே ஒரு காது மூக்கு தொண்டை டாக்டர் இருக்கிறாரு. வாங்க, உடனே போகலாம் என்று அவர்களை ஆறுதல் படுத்திவிட்டு ஒரு ஆட்டோவை பிடித்து வந்து டாக்டரிடம் கூட்டி போனாள். டாக்டர் பரிசோதித்துவிட்டு பணத்தை வாங்கி கொண்டு அனுப்பிய போது மூவருக்குமே ஏமாற்றம் மிச்சமாக இருந்தது. இது அதிர்ச்சியில் ஏற்பட்டது. பேச்சு ஒரு நாள் திரும்ப வரும். ஆனால் அது எப்போ வருங்கிறது நம்ம கையில் இல்லை. எதுக்கும் நீங்கள் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துடுங்க. டாக்டர் சொன்னது ராதாவுக்கே வேதனையாக இருந்தது. வாசலுக்கு வந்த உஷா தனக்கு இப்படி ஆகிவிட்டது என்று ரவியின் மீது சாய்ந்து அழுதாள். அவர்களை சமாதானப்படுத்தி ராதா வீட்டுக்கு கூட்டி வந்தாள். ராதா, உஷாவுக்கு இப்படி ஆயிடுச்சே, நான் கவலைப்படுறதா இல்லை கடவுள் வாய்ப்பு கொடுத்து அது நிறைவேறாமல் போயிடுச்சேன்னு வருத்தப்படுறதா? ரவியிடமிருந்து குரல் உடைந்து வார்த்தைகள் வந்தன. இதை பாருங்க, தொடர்ந்து மருத்துவம் பார்ப்போம். அக்காவுக்கு பேச்சு வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த வாய்ப்பை நழுவ விட வேண்டாம். அந்த நிகழ்ச்சியில் அக்காவுக்கு பதிலாக நான் பாடுறேன். கச்சேரியை கேன்சல் பண்ணிடாதீங்க. வாழ்க்கையில் கஷ்டம் வரும். நாம் அதை எதிர்த்து போராடணும். ராதா சொல்ல சொல்ல ரவிக்கும் அது சரி என்று பட்டது. உஷாவும் சைகையால் அப்படியே பண்ணுங்க என்றாள். ராதா உஷாவின் கைகளை பற்றி தைரியப்படுத்தினாள். ராதா அம்மா கூப்பிட்டாள். சொல்லுமா, அத்தை ஃபோன் பண்ணினாங்க. வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கான். அன்னைக்கு நந்திதாவுக்கும் விவேக்குக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணிடலான்னு சொன்னாங்க. நல்லதுமா என்றவள் அம்மா சொன்னதை காதில் மட்டும் வாங்கி கொண்டு மனதில் போட்டுக்கொள்ளாமல் கச்சேரிக்கு கிளம்ப தயாரானாள். மாலை மணி 6:30. கோவிலில் கூட்ட மாலை மோதியது. தெற்கு பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த மேடையில் ராம் மிருதங்கம் வாசிக்க, கிருஷ்ணமூர்த்தி வயலின் வாசிக்க, ரவியும் ராதாவும் கர்நாடக சங்கீதம், நாட்டுப்புற பாடல் என்று மாறி மாறி பாட கூட்டம் மெய் சிலிர்த்தது. முதலாளி முதல் வரிசையில் உட்கார்ந்து ரசித்து கொண்டிருந்தார். உஷாவும் முதல் வரிசையில் உட்கார்ந்து ரவி ரசித்து பாடுவதை கண்களால் ருசித்து ஆனந்த கண்ணீர் விட்டாள். கூட்டத்தினரின் கைத்தட்டல் விண்ணை பிளந்தது. கச்சேரி முடிந்ததும் ஊர் பெரியவர்கள் ரவியையும் ராதாவையும் பாராட்டி விட்டு போனார்கள். பக்கத்து ஊர் பக்கத்து நகர் கோவில்களிலிருந்து வந்திருந்த அந்தந்த கோவில்களின் தர்மகர்த்தாக்கள் ரவியிடமிருந்து கச்சேரிக்கான தேதியை வாங்கி கொண்டு சென்றனர். ரவியின் முதலாளி அந்த கோவிலின் சார்பாக ரவிக்கு பொன்னாடை போர்த்தி மேலும் 2000 ரூபாயை கொடுத்து பாராட்டி பேசினார். விழா முடிந்ததும் ரவி முதலாளியின் காலில் விழுந்தான். தம்பி எழுந்துருங்க. ரவி எழுந்தான். சார், தெய்வம் நேர வந்து உதவி பண்ண முடியாது.
உங்களை மாதிரி நல்ல மனசு படைச்சவங்க மூலமாக தான் உதவி பண்ணுவார். நீங்கள் தெய்வம் சார். ரவி கண்கள் கலங்க சொன்னான். அதெல்லாம் ஒன்றுமில்லப்பா, உனக்கு தான் கடவுள் ஒரு நல்ல குரலை கொடுத்துருக்கிறாரே, அந்த குரலை கேட்டு நாங்கள் மெய் மறக்கிறோம் பாரு, அதுதான்ப்பா பெரிய விஷயம். நீ நல்லா வருவ. அவர் வாழ்த்த ரவியும் ராதாவும் கை கூப்பி வணங்கி விடை பெற்றனர். வீட்டு வாசலில் ஆட்டோ சத்தம் கேட்க ராதாவின் அம்மா ஆரத்தி தட்டுடன் வாசலுக்கு ஓடி வந்தாள். என்னம்மா இது? ரவி கேட்டான். இது திருஷ்டி சுற்றி போடுற மாதிரி. முதல்ல ஒரு கச்சேரி பண்ணிட்டு வரீங்க இல்லையா, அதுதான் சுற்றி போட போகிறேன் சொல்லிவிட்டு ஆரத்தி எடுத்தாள். அக்கா, ராதா கூப்பிட்டு விட்டு உஷாவை பார்த்தாள். ரவியும் நின்றான். எவ்வளவோ பில்டர்ஸ் வந்து அடுக்குமாடி கட்டிடம் கட்ட இந்த இடத்த கேட்டாங்க. அவ்வளவு பணம் தரேன், இவ்வளவு பணம் தரேன்னு சொன்னாங்க. ஆனால் அப்பா கொடுக்கல. இந்த வீட்டை அவர் ரொம்ப நேசிச்சுட்டே இருக்கிறாரு. நானும் இந்த வீட்டை இந்த இடத்த நேசிக்கிறேன். ஆனால் என் அடிமனசில் ஒரு ஆசை இருக்குது. இந்த இடத்த பெரிய இசைப்பள்ளியாக மாற்றணும். நாட்டுப்புற பாடல், கர்நாடக சங்கீதம், வயலின், வீணை, மிருதங்கம், நாதஸ்வரம் எல்லாமே இங்கே சொல்லித்தரணும். அப்புறம் அக்காவுக்கு நாளையிலேருந்து பேச்சு வர்றதுக்கான தெரப்பியை ஆரம்பிச்சிடலாம். அவங்களுக்கு சீக்கிரமாக பேச்சு வந்துடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து மேடையில் கச்சேரி பண்ண போகிற நாள் வெகு தூரத்தில் இல்லை. அக்காவும் நீங்களும் என்னோட இசைப்பள்ளிக்கான கனவு நிறைவேற எனக்கு துணையாக இருக்கணும். என் கூடவே நீங்கள் இருக்கணும். இனிமே இசைதான் என்னோட வாழ்க்கை அக்கா என்று ராதா சொன்னபோது உஷா அவளின் கையை ஆறுதலாக பற்றினாள். நிச்சயமாக நாங்கள் உனக்கு உறுதுணையாக இருப்போம், ரவி உறுதியளித்து சொன்னான். உஷா கண்களில் ஆனந்த கண்ணீர் பொங்க ஆமாம் என்று தலையாட்டினாள். அவர்களின் இசை பயணம் இனிதே ஆரம்பமானது. நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி.